செந்தமிழ் நாடெனும் போதினிலே இப்ப தேன் வந்து பாயுது காவினிகள். முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வைர வரிகளோடு தமிழின் இனிமையை வருகை தந்துள்ள கற்றறிந்த ஆன்றறிந்த சான்றோர் பெருமக்களை இந்த பொன்மாலை பொழுதில் வணங்கி இன்றைய சீவக சிந்தாமணியினுடைய தொடர் வகுப்பிலே நேற்றைய தொடர்ச்சியாக விமலையார் இளம்பகத்தில் விமலையை சீவகன் மணக்கக்கூடிய அந்த அற்புதமான இளம்பகத்திலே மீதமுள்ள பகுதியை பார்த்துவிட்டு அடுத்த இளம்பகமாகிய சுரமஞ்சரியார் இளம்பகத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். மிக அழகான ஒரு இளம்பகமாக ஒவ்வொரு இளம்பகத்திலும் பல செய்திகளை ஒரு காப்பிய புலவன் பதிவு செய்து செல்கிறான் என்று சொன்னால் அவையெல்லாம் நாம் கற்றறிந்து நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி நம்மை நாம் செம்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழக்கூடிய இந்த மாந்தர் சமுதாயத்தையும் நாம் செம்மைப்படுத்தக்கூடிய சமுதாய மருத்துவராக நாம் மாறி இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்றைய பயன்பாடாக அந்த காப்பியத்தினுடைய சிறப்பை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு பல்வேறு ஒழுக்க கூறுகளை அவனுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம். உணர்வு பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான் இன்றைய உலகில். உணர்வுக்கு சில இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அறிவுக்கு சில இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அறிவை மறந்து உணர்வு பூர்வமாக மட்டுமே செயல்பட முடியாது, இல்லைங்களா? அறிவை மட்டுமே கொண்டு எல்லா இடங்களிலும் செயல்பட முடியாது, சில இடங்களில் உணர்வு தேவை. ஆக காம இன்பத்தை சுவைப்பதற்கு அங்கே உணர்வுகள் மிகுதியாக இருக்க வேண்டும். ஆண் வயப்படக்கூடிய பெண்ணிற்கும் பெண் வயப்படக்கூடிய ஆணிற்குமான அந்த நெருக்கம் உணர்வின் வாயிலாக மிகுதியாக வெளிப்படும். அந்த உணர்வும் உடலுடைய மாறுபாடும் உடலுடைய இயக்கத்தையும் வைத்துத்தான் காம சுவை நனி சொட்ட சொட்ட பாடக்கூடியவர்களாக நம்முடைய காப்பிய புலவர்கள் இருந்திருக்கிறார். ஏன் எல்லா காப்பியங்களிலும், ஏன் பக்தி இலக்கியத்தில் கூட காமத்தை தவறாமல் பாடுகிறார்கள்? ஏன் என்று சொன்னால், காமம் மனிதனுடைய வாழ்வியலை தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த காமத்தில் தான் மனிதன் மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையே மாய்த்துக் கொள்கிறான். எனவே காமம் வரைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அதை மிக தெளிவாக பல இடங்களில் நமக்கு சொல்லி செல்கிறார். ஜீவகன் 8 பெண்களை மணந்தால் கூட இந்த காப்பியத்திலே அவனுக்கு உரிமையுடைய பெண்களை தவிர வேறு பெண்களை அவன் காம இச்சையோடு பார்க்கவில்லை என்பதைத்தான் இந்த காப்பியம் நெடுகிலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சூழல். இதை கம்பன் மிக அழகாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு அழகான உள்ளீடை வைத்துத்தான் அந்த காப்பியத்தையே ஏற்றி இருக்கிறார். சூழ்நிலை கைதியாக கூட மனிதன் காமத்திலே தவறு செய்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த காப்பியங்கள் நமக்கு சொல்லி செல்கின்றன. ஆக பல சாம்ராஜ்யங்கள் சரிந்ததற்கும் பல வரலாற்று குருடர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்ததற்கும் பின்னால் இருக்கக்கூடியது காம இச்சை என்ற ஒன்று. ஆகவே அந்த காம இச்சையை நாம் நெறிமுறைப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நெறிமுறை பற்றி வாழ்ந்தால் போக்சோ என்ற சட்டம் இந்த நாட்டிலே வந்திருக்காது. அப்ப இந்த காப்பியங்கள் எதை முன்னிறுத்துகின்றன என்று சொன்னால், காமம் தவிர்க்க முடியாது, ஆனால் அது ஒழுக்கத்தின் வழியில் இருக்க வேண்டும், அறத்தின் வழியில் நிற்க வேண்டும் என்றுதான் திருக்குறளும் கூறுகிறது. மற்ற அறக்காப்பியங்கள் எல்லாமே அதைத்தான் வலியுறுத்தும். அப்படித்தான் சீவகன் தனக்குரிய பெண்களோடு அவன் காம இச்சையில் ஈடுபடுவதாகத்தான் இந்த காப்பியம் சொல்லி செல்கிறது. ஆக இந்த விமலையார் இளம்பகத்திலே ஜீவகன் அவனுடைய தாயாகிய விசயமாதேவியை 15 ஆண்டு காலம் பெற்ற குழந்தையை
ஒரே உணவை பால் கொடுத்து மறந்து பிரிந்த ஒரு சூழலில் பின்னால் அவர்களுடைய நண்பர்களோடு தாபத பள்ளியிலே விஜயமாதேவியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தேவர் பெருமான் 2 அன்பு கடல்கள் ஒன்றாக கலந்ததாக ஓமை கூறி நேற்று அவர்கள் இருவரும் சந்தித்ததை நாம் பார்த்தோம். ஒரு தாய் அன்பு எப்படிப்பட்டது என்பதற்கு விஜயமாதேவியை ஒரு உதாரணமாக காண்பிக்கிறார் திருச்சக்கதேவர். அந்த சூழ்நிலையில் தாயை சந்தித்த பிறகு பகை முடிப்பதற்காக தன்னுடைய தாய் மாமனிடம் சென்று அவனுடைய உதவியை பெற்று அவன் நாட்டு படைகளோடு நீ ஏமாங்கதபுரம் வந்து ராசமாபுரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பகைவனாகிய கட்டிங்காரிடம் பொருத போரிட்டு அந்த நாட்டை மீட்டெடுத்து உன்னுடைய நாட்டினுடைய அரசனாக நீ அமர வேண்டும் என்று தாய் கட்டளை இடுகிறார். ஊர் தோன்ற நின்ற பகையை செருக என்று தாய் கட்டளை இடுகிறார். உனக்கும் எனக்குமான பகை அல்ல, இது உனக்கும் கட்டிங்காரனுக்கான பகையை இந்த உலகமே அறியும். அந்த உலகறிந்த பகையை நீ முடிக்க வேண்டும். ஊர் தோன்ற நின்ற பகையை செருக என்றால் முடிக்க வேண்டும். ஆக அந்த ஊர் தோன்ற நின்ற பகையை முடிப்பதற்கு தாய்மாமனுடைய நாட்டிற்கு செல்கிறார். தாய்மாமன் கோவிந்தராசன். அவனை சந்திப்பதற்காக ஜீவகன் தனியாக குதிரையிலே செல்கிறான். அவனுடைய தோழர்கள் வருகிறார்கள். தாய் விஜயமாதேவி 105 அவரை போல தவமேற்றக்கூடிய பெண்களோடு செல்கிறார். இப்படியாக அனைவரும் கோவிந்தராசனை சந்திக்க செல்கிறார். அப்பொழுது ஜீவகன் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை எல்லாம் தேவர் பெருமான் நமக்கு கவியின் மூலமாக காட்சிப்படுத்துகிறார். அந்த அழகான காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு இவ்வளவு அழகான சோலைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று நாம் தார் சாலைகளையே வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வகுப்பில் நான் சொன்னேன், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்று. ஒருவன் எழுந்து கேட்டான், சிறுபிள்ளை தான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் சிந்தனையோடு சொன்னான், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க நாங்கள் தயார், ஆனால் வீடு கொடுக்க நீங்கள் தயாரா என்றான். ஏனென்றால் அவன் குடியிருப்பது நடைபாதை. நடைபாதையில் இருக்கும் ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீ மரம் வளர்க்க வேண்டும் சொல்வது எவ்வளவு அபத்தமானது. அவன் வாழ்வியல் சூழலை கருத்தில் கொண்டு என்னிடம் திரும்ப கேட்டால், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க நாங்கள் தயார், வீடு கொடுக்க நீங்கள் தயார். அருமையான வார்த்தை. மற்றும் ஒரு கவிதை படித்தேன். தவறாக எழுதியது பேனா, தண்டனை காகிதத்திற்கு கிழித்து எறிந்தார். தவறாக எழுதியது பேனா, தண்டனையோ காகிதத்தில் கிழித்து எறியப்பட்டது. எவ்வளவு அழகான சிந்தனை. இதுதான் பாரதிதாசன் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவனுடைய வரிகளே ரொம்ப பிடித்த வரி சார். அறிவை விரிவு செய் அகண்ட மாற்று விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அறிவை விரிவு செய். நாளொரு மேனியும் இன்று பொழுது போவது என்றால் நிலவு வருகிறது, சூரியன் வருகிறது, இரு சுடரும் தோன்றி தோன்றி மறைகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? உனக்கு வித்திட்ட வாழ்நாள் முடிவதற்குள் இந்த உலகில் உள்ள அறிவுகளை எல்லாம் தேடிப்பது. மனத்தை விரிவு செய்வதை காட்டிலும், இந்த உடலை விரிவு செய்வதை காட்டிலும், வேறு எந்த பொருளை விரிவு செய்வதை காட்டிலும் அறிவை விரிவு செய்யும். மதிநுட்பத்தால் இந்த மாநிலத்தை வெல்ல முடியும். அதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம். தேவர் சொல்றார், மதிநுட்பத்தால் இந்த மாநிலத்தில் வெல்ல முடியாதது ஒன்று உண்டோ? அப்ப நாளொரு வேளையும் நாம் நம்முடைய அறிவை பிரகாசமாக்கி கொண்டே இருக்க வேண்டும், கூர்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பல செய்திகளை உள்ளே போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பல புதிய புதிய கற்றல்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவை விரிவு செய்வதற்கு 5 புலன்களை நாம் எந்த நேரமும் தயாராக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த கடலாரிய கல்வியில் ஒரு சிலதையாவது நாம் நம்முடைய வாழ்நாளுக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். காலத்தின் அருமை கருதி நாம் விரைவாக, தீர்க்கமாக, தெளிவாக கற்றல் வேண்டும். கற்றலில் சுணக்கம் என்பது அதைத்தான் ஜீவகனுக்கு அவருடைய ஆசிரியர் அச்சனஞ்செடிகள் பல கலைகளை கற்றுத் தேர்ந்தது. ஒரு
ஒரு சிறந்த கலைமானாக அந்த தேவர் பெருமான் எப்படி ஜீவகனை சொல்றாருன்னா, சீல கடலாடின்னு சொல்றாரு, ஒழுக்கத்தினுடைய கடலை கடந்தவன்றார். இன்னொரு இடத்துல கல்வியாகிய கடலை கடந்தவன்றார். நீந்தி கடந்தான் பாஸ்டன்ஸ்ல போடுறாரு. கலையாகிய கடலிலே நீந்தியவன் போடுற, நீந்தி கடந்தான். எவ்வளவு அதை ஒரு ஜாக்கிரதையா அந்த வார்த்தைகளை கையாளுறாங்க பாருங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது சொன்னது அவ்வை. மலைவாழை அல்லவோ கல்வி, அதை நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி, சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? எப்ப சிந்தராக பண்ண? பாடசாலைக்கு போயென்று சொன்னால் ஒரு நன்மை. அப்போ பெண் கல்வியினுடைய சிறப்பாக பாடுகிறார். சாதாரண வாழை மலை வாழை அல்லவோ கல்வி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் விழுப்புரத்திலே மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து முதன்மை கல்வி அலுவலராக பணியாற்றி பிறகு இயக்குநராக பதவியேற்று தற்பொழுது பதவியில் இருக்கிறார். அவர் இயக்குநராக பதவி உயர்வு பெற்று செல்லும் பொழுது ஆசிரியர்களுக்கு அவர் சொன்ன வாக்கு அதுதான், போட்டி தேர்வு என்று நினைக்கிறீர்கள், அந்த போட்டி தேர்வு ஒரு மனிதனை எந்த உச்சத்திற்கு அழைத்து செல்வது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டிஎன்பிசி, குரூப் 4, யூபிஎஸ்சி என்ற தேர்வுகள் ஒரு மனிதனை எந்த உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்கு நானே ஒரு சான்று. ஆசிரியராக என் வாழ்க்கையை தொடங்கியவன் இன்று இயக்குநராக உருமாறி உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அந்த கல்விசால் பெரியோர் சொன்னதை மாணவர்களுக்கு நான் அவ்வப்பொழுது புகட்டிக் கொண்டே இருக்கிறேன். கல்வி போல் ஒரு உயர்ந்த பதவியையும் புகழையும் தருவது வேறு எது? நாம் நேற்று பார்த்தோம் கல்வியினுடைய சிறப்பை, செல்வத்தினுடைய சிறப்பை, எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆக செல்வத்தை ஈட்டுவதற்கும் கல்வி தேவை இல்லைங்களா? அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம இப்போ நேரடியாக காப்பியத்திற்கு வந்து விடுவோம். அவன் அந்த ராசமாபுரத்திற்கு செல்லும் பொழுது பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளை எல்லாம் பார்க்கிறான். அந்த சிறப்பை எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்படி தொடங்குறார் சார். கடவுளை வணங்குவதில் பலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். கடவுளை ஏன் வணங்க வேண்டும் என்று சிலருடைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதை ஒரு புது கவிஞன் எப்படி எழுதினார், கடவுள் இல்லை, கடவுள் உண்டு என்பவர்களை காட்டிலும் கடவுள் இல்லை என்பவர்கள் தான் அதிகமாக கடவுளை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார். கரெக்டா புரியுதுங்களா? கடவுள் உண்டு என்பவர்களை காட்டிலும் கடவுள் இல்லை என்பவர்கள் தான் கடவுளை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இந்த காப்பியத்தினுடைய படைப்பாளராகிய திருத்தக்க தேவர் அருக பகவானை தொழுதகு தெய்வமாக நினைப்பதனால் ஜீவகன் அருக கடவுளை வணங்கி தன்னுடைய அதிகாலை பயணத்தை தொடங்குவதாக கூறுகிறார். கனை கதிர் கடவுள் கண் விழித்த காலை, கனை கதிர் கடவுள் கண் விழித்த காலையே அப்படின்னு கனை கதிர் கடவுள்னா யாரு கேட்க? சூரியன். சூரியன் உதயமாகும் பொழுதே காலை வேளையில் கடவுளை சென்று ஜீவகன் வணங்கினான். இப்ப நாமளும் சூரியன் சொல்லிருக்கோம். ஆனா ஒரு காப்பிய புலவன் அந்த சூரியன் சொன்னா ஒரு அழகு இருக்கு தன்னுடைய காப்பியத்துக்கு. அதை எப்படி கொண்டு போய் ஓமை கொடுக்கலாமா? கனை கதிர்
என்ன அழகா சொல்றான், கனை கதிர் கடவுள், சூரிய கடவுள், கடவுளா வணங்கணும். கனை கதிர் கடவுள் கண் விழித்த காலையே. அப்ப காலை என்பது நாம அதிகால காலை காரணம் பண்ணிக்கணும். ஆனா இங்க என்ன அர்த்தம், நேரத்தை புரியுது சார். காலை என்பது எதுக்கும் ஒரு கால நேரம் என்பா, அந்த பொருளுக்கு புரியுதா பாருங்க. கண் விழித்த காலைன்னா சூரியன் உதயமான நேரத்தில் என்ற அர்த்தத்தை புரியுதாங்க. காலை என்பது காலை நேரத்தை புரியுத. எவ்வளவு பொருள் வேறுபாடு பாருங்க. நனைமலர் தாமரை நக்க வன் கையார், அவருடைய 2 உள்ளங்கையிலும் தாமரை மலரை போல இருக்கிறது. புனை கதிர் திருமுகம் கழுவி பூமலை, அந்த திருமுகத்தை 2 உள்ளங்கைகள் தாமரை போல இருக்கக்கூடிய உள்ளங்கைகளால் அவன் முகத்தை கழுவி சுத்தம் செய்த பிறகு, புனை கதிர் திருமுகம் கழுவி பூமழை முனைவனுக்கு. இப்ப முனைவனுக்கு நம்ம டாக்டர் பட்டம் படிச்சவங்க எல்லாரும் போடுகிறோம். ஆனா முனைவன் என்ற பெயர் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், பிறவா யாக்கை பெரியோனாக யார் உயர்ந்து நின்றார்களோ அவர்களுக்கு தான் முனைவன் என்று பெயர். சிலப்பதிகாரத்துல சிவபெருமான இளங்கோவடிகள் சொல்லுவார், பிறவா யாக்கை பெரியோன். பிறவா யாக்கை பெரியோன். உடம்பெடுத்து உடம்பெடுத்து எத்தனை பிறவி பிறந்திருக்கிறோம் திருச்சக்கரைவர் ஒரு இடத்துல சொல்றாரு. கடல் மணல கூட எங்க நாம எடுத்திருக்கிற பிறவி என்ன முடியும், அத்தனை பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். கடல் மணல் போன்ற கணக்கிலா பிறப்பில்லா, கடல் மணல் போன்ற கணக்கிலா பிறப்பில்லா. எழுதுங்க பிறவி இல்லைங்களா? இந்த பிறவியை நொந்து கொள்ளும், பிறவி என்பதை ஒரு நோயாக நினைத்து பெரியவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்படி முனைவனாக இருக்கக்கூடிய அருக பெருமானை இறைஞ்சினான். இறைஞ்சுதல் என்பது ஒரு அழகான தமிழ் சொல். வணங்குதல். யாருக்கு அந்த சொல் பொருந்துவோம், நம்மை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களை இறைஞ்சி கேட்பது. கைகையை போய் கூடி எழுப்பும் பொழுது கப்பன் ஒரு வார்த்தை போடுவான், வருடினால். உள்ளங்கால போய் தூங்குற பெண்ணை எப்படி எழுப்பான், தட்டி எழுப்பக்கூடாது. எழுது, ஆட்டோ வந்துருச்சு, ஸ்கூல் டைம் ஆச்சு. நாமளா தான் குழந்தை ஒரு குழு கொடுக்குறோம். தூங்குற குழந்தை எழுப்புறதுக்கு ஒரு முறை இருக்கு சார், இல்லைங்களா? அவர்ந்து எழுதக்கூடாது. அந்த குழந்தைய அழகா பூ அப்படி கண் திறக்கிற மாதிரி எழுப்பணுமா அந்த குழந்தைய. சொல்லுவீங்க நீங்க, காலையில எழுந்து பாருங்க, பொட்டு மலர்ற மாதிரி கண்ணை திறக்கணுமா சார் குழந்தைங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது. பூ விரித்தது போல அது கண்ணு எழுதும் போது ஆட்டோமேட்டிக் ஹோமம் பத்தி அது வச்சு அது வச்சு மிஸ் பண்ணா டைம் ஆச்சு, அதாச்சு இதாச்சு. அந்த குழந்தை எழுந்திருக்கும் போதே ஆகும் இல்லைங்களா? என்னுடைய வாழ்வில் அப்படி. காலையில 2 பசங்க ஸ்கூலுக்கு போற இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஸ்கூலுக்கு போற வீட்டுல போனீங்கன்னா யுத்த காலத்தை நேர்ல பார்க்கணும். ஆமா, யுத்த காலத்தை நேர்ல பார்க்கணும். அப்பதான் ஷூ தேடுவான், ஷார்ட்டை தேடுவான், குடிப்பான், ஊட்டுறது ஒரு பங்கு பார்ப்பான். எவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் நடந்தாங்க. கடைசியில பையன் பேக்க அப்பா தூக்கி, அப்பா பேக்க பையன் மாட்டி, இப்படிலாம் நடந்துட்டு. இத கூட சொல்றாரு, நாட்கடன் கழித்த பின் நாம வேணினான் வாட்கடி எழிநகர் வன்மை காணிய. தூக்கி எழுத உடனே கடவுளை வணங்கிட்டு அப்புறம் தான் நாட்கடனை முடிக்கிறதுக்கே போறான். வாட்கடி எழிநகர் வன்மை காணிய தோற்பொழி மணிவனை தொய்யின் மாதரால் வேட்பதோர் வடிவோடு விரைவி நெய்தினார். அப்ப அந்த ஜீவனை வாங்கி போறானா சார். காலையில எந்த காப்பீட்டு சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப சொல்றேன் சார். காலையில எழுத உடனே பகவானை வணங்கிட்டு நாள் கடனை முடிச்சுட்டு வாக்கி போறோம். அதிகாலை வாக்கி போறது சிறந்ததுன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருத்தகதவர் சொல்லியிருக்காரு. என்ன சார், என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன், நாட்கடன் கழித்த பின் நாம வேடினான் வாட்கடி எழிநகர் வன்மை காணிய. அந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை, இயற்கை காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு
தோற்பொழி மணிவகை தொய்யின் மாதரர். அழகான அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டை பார்ப்பதற்காக வேட்பதோர் வெட்பம் வேட்கை வேட்பதோர் வழியோடு விரைவின் எய்தினான். விரைவின் எய்தினான். காலையில எழுந்து அந்த நாட்டினுடைய செல்வ வளத்தையும் இயற்கை வளத்தையும் அந்த அழகான பெண்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய இயற்கை காட்சிகளை பார்ப்பதற்காக அவன் காலால் நடந்து ஏகினான். அடுத்து பாருங்க, அந்த ஏமாபுரம் ராசமாபுரம் பறந்து விரிந்து செழிப்பான நிலமா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஜீவகன் சொல்றானா, போகும் பொழுது செம்பஞ்சி குழம்புல வழுக்கிட்டான் கால். இயற்கையா சொல்றாரு, பெண்கள் செம்பஞ்சி குழம்பு பூசி பூசி அது சேற்று பறக்கக்கூடிய வழியில கிடக்கான். அது அவனை கொஞ்சம் இடருச்சு. அப்ப செம்பஞ்சி குழம்புறது எவ்வளவு ஒரு பேரலோடி மாதிரி வச்சுக்கோங்க. அது அந்த பெண்கள் பூசி 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 அது வழிநெடுக்க சித்தி இருக்கான். அதுல இவன் கொஞ்சம் கால் வழுக்கிச்சான். எப்படி சொல்றாரு பாரு, அளத்தக்க கொழுங்கடி இழுக்கி அஞ்சொலால் குளத்தலின் கலைப்பூ நிழற் பொன்னிதழ் நிலத்துகு மாலை காருடர்ந்து நீநகர் செனக்குறை படாததோர் செல்வம் மிக்கது. அந்த நாட்டுடைய செல்வ சிறப்ப சொல்றாரு. நடக்க நடக்க அந்த நாடு போயிட்டே இருக்கான். அவ்வளவு பெரிய ஒரு நாடு, அவ்வளவு சிறந்த ஒரு செல்வ செழிப்பான நாடு. நடக்க நடக்க அந்த இயற்கை காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று மேலும் மேலும் அவனை நடக்க தூண்டுவதாக அந்த ராசமாபுரம் இருந்தது என்று அழகாக சொல்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, நகர மங்கையர்களுடைய மனப்பை பத்தி சொல்றாரு. அவன் பார்த்த பார்வையில் அந்த பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இந்த பெண்களுடைய கண்களுக்கு கோலை மலர் அதிகமா ஓமை சொல்லுவாங்க. இன்னொரு மலர் எதை சொல்லுவாங்கன்னா செங்கல் நீர். செங்கல் நீர் இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க யாராவது பார்த்துருக்கலாம் தெரியும். செங்கல் நீர்னு ஒரு நீர். அந்த செங்கல் நீர் அவ்வளவு குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கும். அது பெண்களுடைய கண்களுக்கு அழகா. இப்பெல்லாம் வயசாகி போச்சுன்னா கஞ்சடைந்த கண்கள் ஆயிடும். இந்த இளமை ததும்புற பருவத்தில் இருக்கிற பெண்களுடைய கண்கள் அப்படியே புத்தப்பூ மலர் மாதிரி குளிர்ச்சி பொருந்திய மென்மையான அழகான அன்றளர்ந்த தாமரை கூட இருக்கு. அந்த கண்களுக்கு உண்மை கொடுக்கும். வயசாகும் போது அதே கண்கள் பஞ்சடைந்த கண்களாக மாறும். இதுதான் அழகா ஐரமுத்து பாடுறாங்க. பணியிடும் மலர்வனம், என்ன அழகான வார்த்தை சார். பணிவிடும் மலர்வனம். அடுத்த வரி சார், உன் பார்வை ஒரு விதம் குருவர். என்ன அழகு சார் அந்த பாட்டு. அப்படியே காட்சிப்படுத்துறாரு. அவருக்கு எங்க இருந்து சார் கிடைக்குது? இந்த மாதிரி காப்பியத்தை படிப்போம் தான் சார் கிடைக்கும். மலர்வனமே அழகு, குளிர்ச்சி தருவோம், வாசனை தருவோம். அதுல பனி தூதான். அப்போ அந்த அவருக்கு காட்சிப்படுத்துறாரு பாருங்க தன்னுடைய கவியின் மூலமாக. அதான் சார் ஒரு படைப்பாளனுடைய சிறப்பு. பனி வீழும் மலர்வனம். அத போல இங்க இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த கத்திமை கழுநீர் கமல் கோதையர் செங்கழி நீர்களை போல கமழக்கூடிய வாசனை நிறைந்த பெண்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். பத்தியிற்படு சாந்தனி வெண்முனை சித்தியிற்படர் சித்தையின் ஆயிரம் இத்திசை படர் வித்திடு நீரவை. அடப்போன சார், துறவி போனா கூட அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா துறை விட்டு இந்த பெண்கள் மேல ஆசை வந்துருப்பாங்க. இத ஒரு பாட்டுல சொல்லிருக்காங்க. இதே பாட்டுதான் இந்த வைரமுத்தினுடைய அந்த பாட்டுக்கு முழுசா கருப்பொருள் இந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க சார் அந்த வரியில. எதிர்வரும் முனிவரும் தடுமாறும் ஒரு விதம் கனிமர் இல்லைங்களா? கனியே அழகு, கனி நிறைந்த மரமா சார். சார் பூங்கொத்து அழகு, அந்த பூங்கொத்து நடந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் பெண்கள். ஒரு பூங்கொத்து நடந்த ஒரு பெண் ஊடு தாண்டி ஒரு பூங்கொத்து பெண் ஊடு தாண்டி நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அது அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார். நான் பின்னாடி ஒரு பாட்டுல சொல்றேன். சித்தி அடைகிறவனை கூட தடுத்து நிறுத்தி
சிந்தை கலக்க வைக்கக்கூடிய அழகு தெரிஞ்சவர். அது அழகா சொல்றாரு பாருங்க. சித்தி இடர்படர், சித்தி வேண்டும் ஏதாவது விட்டுட்டு போனா பாருங்க, அவனுக்கே இடர் தருமா. யாரு? இந்த பெண்களுடைய அழகு. இத்திசைப்படர் நித்திடு நீரவே, இப்படிப்பட்ட ஒரு அழகு பொருந்திய பெண்கள் அந்த ராசமாபுரத்திலே இருக்கிறார்கள். ஏன் சார் ராசமாபுரத்தை இப்படி பொழுதுகிட்டே போறாருன்னா, அந்த நாடு இவருக்குரிய நாடு. யாருக்குரிய நாடு? சீவர்களுக்குரிய நாடு. அதனால அது சிறப்பாக இருக்கு. இப்ப அட் பிரசன்ட் பகைவன் ஆட்சி செய்யறாங்க தவிர அந்த நாட்டினுடைய சிறப்பு. ஆமா. ஆக துறவரசர்களை கூட இல்லத்தரசர்களாக மாற்றக்கூடிய அழகு அந்த பெண்களிடம் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வஞ்சி 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 என வந்தால் இல்லைங்களா? வஞ்சி கொடி அவ்வளவு அழகா சார். அதை இங்க சொல்றாரு, வஞ்சி கொடியினுடைய அழக சொல்றாரு. இந்த சினிமா பாட்டு பூரா எங்க இருக்குன்னா அந்த காப்பி சொல்லலாம் சார். வஞ்சி வாட்டிய வான் இனு உசுப்பினர். அந்த வஞ்சி கொடிய போல இடுப்பு இருக்கா இல்லையா? அந்த முசுப்பு, முசுப்புனா இடுப்பு இல்லைங்களா? அந்த இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவிற்கு அப்படியே இருந்தா அது எப்படி சைஸா இருக்குன்னா வள்ளி கொடி மாதிரி இருக்கும். இந்த இடுப்புக்கு ஒரு ஓமை சொல்லுவாங்க பொதுவா இலக்கியத்துல. இந்த உடுக்கை இருக்கு இல்லைங்களா? உடுக்கை அந்த மைய பகுதி ரொம்ப குறுகலா இருக்கு. மைய பகுதி குறுகலா இருக்கு. கெட்டிக்காரன் பொழுது 8 நாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குடுகுடுப்புக்காரன் இவன் அப்படியே அடிச்சுட்டே போவான். தெருநெடுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி அவங்க சொல்லுவான் சார். இங்க அருளையா வந்திருக்காரு. எங்க அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒரு 10 ஊருடைய இயற்கை சூழலை, மக்களுடைய சூழலை வச்சு வழிபோக ஒரு பாட்டு பாடணும். அம்மன் நிறைந்தது ரெட்டனை, அனாதி கொள்ளமோடு வெந்தந்தூர், கால்நடை மிகுந்தது ஆசூர், பாபா ஊதும் தீவனூர், செலவு கொள்ளும் சித்தாமூர், பால் கலந்து பிழைக்கும் கல்லேரி, என்னாலும் கழகம் குணக்கம் பெற்று அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு 10 ஊர்களுடைய இயற்கை அமைப்பை குடுகுடுப்புக்காக பாடிட்டு போயிட்டாங்க. அதுல இன்னொரு ஊரை சொல்லிட்டு சென்னல் விளையும் விழுக்கும். அதான் அந்த வழிபோக பாட்டாங்க. அவருக்கு எவ்வளவு திறமை இருக்கு பாருங்க காலத்துல. ஒரு தனிப்பாட்டு என்ன அழகா பாட்டான் சார். ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்துட்டான். மனைவிக்கு சாப்பாடு போட கூட அவனுக்கு வழி இல்ல. கூரை வீடு, மழை கொட்டு கொட்டு கொட்டுது. இவன் பொருள் தேடிட்டு வர்றான்னு போயிட்டான். போன இடத்துல இருந்து மனைவி இருக்கிற இடத்துக்கு தூது அனுப்பணும். மனைவி எப்படி இருக்கா, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை மனைவி கிட்ட போய் சொல்லணும்னு. அப்போ ஒரு நாரைய தூது அனுப்புறான். ஒரு இயற்கை காட்சி அழகா பாடுவாரு. சத்தி புத்த புலவர்னு ஒருத்தரு. தம்பி நல்லா தெரிஞ்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா அந்த பாட்ட? நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்திசை ஏகி வடதிசை கேகுவீராயின் எப்பூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனை சுவர் கூரை கனைகுரர் பள்ளி பாடுபார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எப்போர் மாறன் வழுதி கூடலில் கையது கொண்டு மேலதை பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையில் இருக்கும் பாம்பன உயிருக்கும் ஏழையாளனை கண்டனம் எழுது. நான் எப்படி இருக்கேன்? பாம்பு வச்சிருக்கிற பெட்டி தெரியுங்களா? அந்த பெட்டிக்குள்ள இவ்வளவு ஓட்டிட்டு பாம்பு சுருட்டிட்டு படுத்திருக்கும். மழை பெய்யுது, வாட காத்து அடிக்குது, கையையும் காலையும் கொத்திக்கிட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கிடக்க இல்லைங்களா? எப்பூர் சத்தி முத்தவாவி. அங்க என் வீடு எப்படி இருக்கும்? நனை சுவர் கூரை கனைகுரர் பள்ளி. நான் வருவேன்னு பார்த்துட்டு இருக்கா. பாடு பார்த்திருக்கேன் மனைவியை கண்டு எம் ஊர் சத்தி முத்த வாவியில் தங்கி எங்கோல் மாறன் உங்க வீட்டுக்காரன் வழுதி கூடலில் எப்படி இருக்கான்? கையது கொண்டு மேலது கழுவி வேலையில் இருக்கும் பாம்பு போல உயிர்த்திருக்கான். வேலையில் இருக்க பாம்பு பூச்சி மட்டும் உனக்கு காத்து ஓட்ட விடும்.
அந்த மாதிரி இருக்கான் உன்னுடைய கணவன் அப்படின்னு போய் என் மனைவி கிட்ட சொல்லு. இன்னும் எனக்கு பணம் கிடைக்கல, சொத்து சுகம் கிடைக்கல, நான் எங்க திரும்பி வர்றது? அப்ப என்ன அர்த்தம்? போத்துக்கு கூட துணி இல்லாம இருக்கிறான்னு அர்த்தம். இதை விட ஒரு ஏழ்மைய வறுமைய சொல்ற பாட்டு இருக்குமா சார்? அது போல தமிழ் அந்த காலத்துல நாக்குல விளையாடி இருக்கு சார். அந்த சிறப்பை சொல்றேன். அதனால இந்த நகர மங்கையினுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது அழகா சொல்றாரு. சித்தியில் படர் சிந்தையின் ஆரையும். இதுக்கு முன்னாடி வரையும் அவன் வீடுதான் முக்கியம் வச்சான். இப்ப அந்த வீடுல இருக்க பெண்ணாவோட குடும்பம் நடக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த அளவுக்கு அவனுடைய வைராகியத்தை கூட மாத்துற அளவுக்கு அந்த பெண்கள் அழகாக இருந்தாங்க. அந்த பெண்களுடைய எடுப்பை பத்தி சொல்றாரு. நுசுப்பு அப்படின்னா குறுகிய இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு இடுப்பு. நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தா ஒபிசிட்டில சின்ன வயசுல இருந்தே பசங்க குண்டாயிடுறாங்க. இந்த நூல் இலைலாம் இப்ப பார்க்க முடியாது. குஞ்சி சூட்டிய மைந்தர் குழாமதால் இஞ்சி வட்டமே இடம் பிரிதில்லை. அதாவது ஆடவர்கள் அந்நகரில் இல்லையா, பார்க்கிறதெல்லாம் பெண்களா இருக்காங்க. அவங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கான், கீழே தாங்கலையா, ஆண்கள் தலையில தாங்கலாமா. அந்த அளவுக்கு அந்த பெண்களுடைய அழகுல ஆண்கள் மயங்கி கிடக்கிறார்கள். அந்த பெண்களுடைய பாதங்களை தலையில தாங்காத ஆடவர்களே அந்த ஊர்ல இல்லையா. திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லுது. சங்க இலக்கியம் அழகா சொல்லுது. ஊழலில் தோற்பவர் கூடலில் வெற்றி பெறுவார். கணவனுக்கும் மனைவி சின்ன பிணக்கு வருதுன்னா அதுல யார் விட்டு கொடுக்குறானோ அவங்க கூடல்ல வெற்றி பெறுவாங்க. இது இன்றைக்கும் இல்லறத்துல ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டு அப்படியே சண்டை வந்தா கூட விட்டு கொடுக்கும். விட்டு கொடுக்கறவனுடைய குணம் உயரும். அதுதான் நம்ம ரைட். அப்போ ஜீவன் அந்த தெரு வழியா போறானா எல்லா பெண்களும் அவனையே பார்க்கிறாங்க. ஈ பொய்க்கிறார், தேர் கூட ஆயிடுச்சு. எல்லா கண்களும் அவனையே பார்க்கிறார். பார்ப்பதோட மட்டுமல்ல, அவன் மீது ஒரு காதல் பார்வையை வீசுகிறார்கள், காதல் அம்பை வீசுகிறார்கள். அவங்க ஜீவகன் செல்லக்கூடிய அழக சொல்றாரு. ஒளி வீசும் மலப்புடைய அந்த கண்கள் அத்தனையும் அவனையே குத்தி நிற்கிறது. ஒருவேளை இவன் நீண்ட கடம்ப மாலை அணிந்த முருகனா? அழகுக்கு திருத்த கதைகளுக்கு வேற யாரும் ஓமை தெரியல. ஒரு சமண முனிவரா இருந்தாலும் அழகுன்னு வந்துட்டா அழகு என்ற சொல்லுக்கு முருகன் தான். முருகு என்றால் அழகு, அழகு என்றால் முருகன் இல்லைங்களா? ஆமா, அந்த பால முருகனை தான் இவர் கண்ணுக்கு வருது. இவன் அந்த முருகனா இருக்குமோ, கடம்ப மாலை அணிந்த முருகனா இருக்குமோ, இல்ல 5 வித மலர் அம்புகளை வீசக்கூடிய மன்மதனா இருக்குமோ சந்தேகம் வருது. யாருன்னு தெரியல. ஆனா இவன் பின்னாடி நம்மளுடைய பார்வை போகுது. இவன் யார் என்பது அப்புறம். இவ்வளவு பேரழகன் எப்படி இந்த ஊர்ல வந்தான் அப்படின்னு அந்த பெண்கள் வியக்கிறார்கள். இப்பதான் சொல்றாரு, பொற்கொடி போல விளங்கிய மகளிர் வருந்தி கூறினர். பொன்னனம் கொம்பனை, ஒரு பொற்கொடி பேர் அழகா வைப்பாங்க கூட, பொற்கொடி. கொடி பார்க்கவே அழகு. அந்த கொடி பொன்னால் ஆனதா இருந்தா ஏன் சார் பொற்கொடின்னு சொன்னா? வெள்ளி கொடி, தாமரை கொடி அப்படின்னா ஏன் சொல்லலன்னா, அந்த தங்கத்தை மட்டும்தான் நீங்க நினைக்கிற அளவுக்கு மெலிசா வடிக்க முடியும், கல்வி போல நீட்ட முடியும். அதனால பொற்கொடின்னு சொன்னான். ரெண்டாவது அந்த கலர், தங்கத்தினுடைய கலர், வைரம், வைடூரியம், மாணிக்கம், இதெல்லாம் விட அந்த தங்கத்துக்கு ஒரு கலர் வருது சிறப்பு. அதனால பொற்கொடின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, விண்ணகத்திலே யாரನ್ನ மெய்ப்பொறி. விண்ணகத்துல தேவ உலகத்துல கூட இவ்வளவு போல ஒரு அழக பார்க்க முடியாது. அந்த இலக்கணங்கள், உத்தம இலக்கணங்கள் அத்தனையும் மொழிது. என்ன சார்? தங்கத்தில் உடல் எடுத்து அதேதான். அந்த ரொம்ப அழகான ஓமை நிறைந்த பாடல் அது நீங்க சொல்ற பாடல். ஆமா, அதுதான் கரெக்ட். நல்லா ஞாபகம். இது இப்படிதான் சார் இந்த சிந்தனையை தூண்டணும் சார். ஆமா, நீங்க எல்லாருமே இந்த வகுப்பு இருக்கிறீங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி சார். இந்த வகுப்பு சிறப்பா போயிட்டு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு சான்றுகோள் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ இப்படிதான் சார் எடுத்து கொடுக்கலாம். நீங்க எல்லாமே வரைகிறதுக்கு இதான் ஒரு சாட்சி. வகுப்புல ஒரு ஆசிரியர் கூட போட்டா பாடம் நடத்திட்டே இருந்தார்.
என்னடா புரிஞ்சு போச்சா நான் சொன்னதுலான்னு ஒரு பையன் சொன்னான், பாடத்தையே கவனிக்கல. என்னடா புரிஞ்சு போச்சாண்ட? அவன் எழுதி சொன்னான், எல்லாம் போயிடுச்சு சார், வால் மட்டும் போட சார். அவன் மேல கூரையே பார்த்ததுதான் எலி அண்ணாட போயிடுச்சு, வால் மட்டும் போகுது. அவன் அப்ப பாடத்தை இந்த இந்த வகுப்புக்கு ஒரு வெற்றிக்கு நீங்க எல்லாரும் ஒரு சாமி. இதுதான் ஒரு சிறந்த வகுப்பு. இந்த இந்த சிறப்பு எனக்கு இல்ல, சிந்தாமணி எழுதிய திருத்தக்கதை அவர் இவ்வளவு சிறப்பா எழுதுறனா நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. இது என்னுடைய கற்பனை கிடையாது, தேவருடைய கற்பனை. இதுல ஏதாவது குறையா நான் சொன்னா அதுதான் நான் போதும். சிறப்பு எல்லாம் அந்த காப்பியது. ரைட். அடுத்து சொல்றாரு பாருங்க, விண்ணகத்திலே யானன்ன மெய்ப்பொறி. மெய்ப்பொறியில மெய்னா உடம்பு சார், இல்லைங்களா? இதுக்கு ஒரு பாட்டு, சினிமா பாட்டு இருக்கு. மெய்யென்று மேனியை யார் சொன்னது, வாழ்வே மாயம், இல்லைங்களா? இது மெய் இல்ல சார், மக்களை சொல்றது. இது பொய். எப்பவுமே நம்முடைய தமிழர்கள் அப்ப சகனமான சொற்களை கூட மங்கள சொல்லாத சொல்லி பழக்கம். அதனால இது பொய்ன்னு சொன்னது என்னன்னாங்க மெய், இல்லைங்களா? எப்பவுமே இதை நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். மெய்ன்றதுனால எனக்கு நினைக்கிறது சொல்வன்மை சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வர்கள் யாருக்கும். சொல்லக்கூடிய வன்மை வந்துச்சுன்னா பொய்யோட மெய்யாகிடும். சொல்ல தெரியாத உண்மை இருந்தா கூட அவன் சொல்ல தெரியலன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பொய்யுடை ஒருவனை சொல்வன்மையால் மெய்போடுமே மெய்போடுமே, மெய்யுடை ஒருவனை சொல்ல மாட்டாமையால் பொய் போடுமே பொய் போடும். இது உலக வழக்கு, இல்லைங்களா? அவன் புழுகிறவனுக்கு தான் சார் தெரியும் அதை எவ்வளவு டாக்டிக்ஸா போடணும். அதுக்கு பிராக்டிஸ் நிறைய வேணும். நீங்க புதுசா போடுவீங்கன்னா மாட்டீங்க. வீட்டுல மனைவி கிட்ட ஏதாவது ஒரு தப்போ மறைக்க போய் 9 தப்புக்கு ஆளாகி அடுத்தடுத்து தப்பா சொல்லி வராது, விட்டுடு, உண்மையை சொல்லு, எங்க போன, இல்லைங்களா? அதுதான் சிலர் பிளான் பண்ணினே போவாங்க. எப்படி கேட்டாலும் சிக்ஸர் அடிப்பான், எந்த கேள்வி கேட்டாலும் சிக்ஸர் அடிப்பான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சிக்ஸர் அடிக்கிற பேர்ல கிளீப் போல்ட் ஆகிறோம் நாம். அடுத்து சொல்றாரு பாருங்க, அண்ணனை கழி மின் கவர் புல்லன. அந்த இப்போ ஒரு ஊமை அழகா சொல்றாரு. எப்படின்னா, நீண்ட கூந்தலையுடைய மங்கையர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கண்கள் நெடிய வால் போல இருக்கான். அவங்க உப்பங்கழியில் உள்ள மீனை கொத்தி சின்ன காத்திருக்கும் மீன் கொத்தி பறவையை போல அவனை நோக்கினாங்க. உப்பங்கழியில் இருக்கக்கூடிய மீன்களை கவர்வதற்கு வரக்கூடிய யாரு மீன் கொத்திய கூட பார்க்கிறாங்க, அவனை பார்க்கிறார்கள் என்று அழகாக சொல்கிறார்கள். கண்ணெல்லாம் கவர்ந்து உண்டிடுகின்றவை, கண்ணெல்லாம் கவர்ந்துச்சு. அந்த ஒரே ஒரு பார்வை பார்த்த, இல்லைங்களா? ஒரே பார்வைதான் நில உச்சி நின்று இல்ல. முதல்ல நில்லு, அப்புறம் சொல்லு. சினிமா படத்துல அருமையான டைலாக், இல்லைங்களா? அப்ப சீவனை சூழ்ந்த மங்கையர் எப்படி இருக்காங்களா, பகைவர்களை தாக்கி வந்ததால் குடாவாடை வீசும் முனி கொண்ட வேலையும் வளர கொண்டதால் அந்த வேலை குடாவாசம் அடிக்கும். அப்ப அந்த ஜீவகனை மங்கையர்கள் உடல் நீங்கிய பின் கூடுவதற்கு விரைந்து வருவதை போல அம்மங்கையர் ஜீவகனை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, 5 விதமான மலர் அம்புகள் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு சார்? மன்மதனுக்கு. சரி, அந்த 5 அம்புகள் என்னென்ன சார்? 5 பூக்கள் என்னென்ன பூக்கள்? சொல்லுங்க, யாருக்கு பூ? அப்ப நீங்க பார்த்த மன்மதன் அதை வச்சுதான், நான் பார்த்த மன்மதன் இந்த பூ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனா நீங்க நெட்ல கூட போட்டு பாருங்க. பொதுவா மன்மதன் கிட்ட இருக்கிற பூக்கள் 5 பூக்கள் எதுன்னா, முதல்ல தாமரை, அப்புறம் மாப்பூ, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அசோக மரத்து பூ, தாமரை, மா, அசோகு, முல்லை, நீலோர் பழம். நீலோர் பழம் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை பூ, அது நீலோர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமலோர் பழம் வந்து கிறிஸ்துவத்துல ஒரு அழகான பெயர்.
நீலோர் பழம் இது. இந்த 5 வகையான பூக்களை தான் அம்பா தொடுக்கும். யாரு? மன்மதன். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவகனை சூழ்ந்த பெண்களை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. இவன் ஒருவேளை கருப்புகள் வைத்திருக்கக்கூடிய யாரு? மன்மதன் இல்லைங்களா? மன்மதன் வந்தானா நல்ல சங்கதி சொன்னானா அப்படி பெண்கள் எல்லாருக்கும் நம்ம உருவம் இருக்கு சார். ஒரு என்ன சொல்றாருன்னா ஆடவருடைய லட்சணங்கள் அத்தனையும் பொறுத்திருக்கும். சிலருக்கு எல்லாம் அழகா இருக்கும், மூக்கு போட்டே இருக்கும். சிலருக்கு எல்லாம் அழகா இருக்கும், கண்ணுல ஒரு பார்வை வித்தியாசமா இல்லைங்களா? எல்லாம் அழகா இருக்கும், சிலர் கருப்பா இருக்கும். கருப்பு ஒரு அழகுதான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா அங்க லட்சணம் அத்தனையும் பொருந்தியவனா ஜீவகன் இருக்கிறதுனால இவனை பத்தி அவ்வளவு சிறப்பா அந்த பெண்கள் பார்க்கிறார்கள். அந்த நேரத்துல ஜீவகனை சூழ்ந்த மங்கையர்கள ஒரு பெண்ணு ரொம்ப எப்பவுமே அந்த ஹீரோயினை மட்டும் ஹைலைட் பண்ணி கேமரா. இங்க ஒரு சின்னத்திரை இயக்குனர் இருக்காரு. கேமரா எதை நோக்குதுன்னா கேமரா கண்கள் எங்க மட்டம் விட்டு நிக்குது, வட்டம் போட்டு நிக்குதுன்னா அந்த இடத்துல ஏதோ சொல்ல வராரு டைரக்டர். அப்படி 1000 பெண்களுக்கு இடையில ஒரு பெண்ணை மட்டும் ஜூம் பண்ணி காமிப்பாங்க. அந்த பெண்ணு மத்த பெண்ணு போட்டு ட்ரெஸ்ஸை விட வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருப்பான். மத்த பெண்ணோட அழகான மேக்கப் போட்டுருப்பான். மத்த பெண்ணோட ஃபேரா இருக்கும். அந்த பெண்ணை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. திருத்தக்கதை பல பெண்கள் அந்த இருக்கிற ஒரு பெண்ணு பந்து விளையாடிட்டு இருந்தாலாம். இப்பதான் கொண்டு வர்றாரு. அந்த பெண்ணுடைய கண்கள் 2 வேலை எதிர் புதிரமா வச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த கண்கள். அழகா சொல்ற வேல் போன்ற கண்கள், கண்களுக்கு அழகு. வேலெடும் கண் களம்பா விற்படை சாற்றி எங்கும். அது மட்டும் இல்லையா சார், ஜீவகன் நடந்து வர தெருமுழுதும் மக்கள் இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஒரு பெண்ணு கொஞ்சம் கவனிச்சதும் கவனிக்காத மாதிரி பந்து விளையாடிட்டு இருக்கலாம். ஜீவகன் மேல் காதல் கலைகளை கொடுத்த பெண்கள் இவங்க வித்தியாசமான பெண்ணா இருந்தாலும் அப்பொழுதுதான் மான் போன்ற மருண்ட பார்வை. அந்த பார்வை பாருங்க, அந்த பார்வை நாம கூட சில பெண்களை பார்க்கும்போது சடனா பார்க்கும்போது நம்மள மருண்டு பார்ப்பாங்க. மருண்டு பார்த்தல்னா வியந்து பார்த்தல் என்று அர்த்தம். இன்னொன்று யாரை வேந்து பாக்குறாங்க? நம்ம பார்த்து வேந்து பாக்குறாங்களா இல்ல இது ஸ்பெஷல் ஜந்து மாதிரி இருக்குது, இது யாருன்னு தெரிஞ்சு பாக்குறாங்களா எனக்கு தெரியாது. இப்போ மருண்ட பார்வை, அப்ப மான் கொண்ட பார்வை அது அங்க சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டுலாம் போகும்போது அந்த காலத்துல வாங்கன்னு கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, வந்தோடனே அப்புறம் சொல்லுங்கன்னு. நீ யாரு என்ன யாரு தேடி வந்திருக்கீங்க, நான் உங்க வீட்டுக்கார தேடி வந்திருக்கோம், உங்க பிள்ளை தேடி வந்திருக்கோம் அப்புறம் சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. கேட்ட பூட்டினா போட்டுன்னு தான் பிவேர் ஆஃப் த டாக் இல்லைங்களா? பாக்குறவன் திருடனா எதுக்கு வந்திருந்தா என்னான்ற பார்வையிலேயே தான் இப்ப பாக்குறாங்க. வீட்டுக்கு நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கு போனா கூட இல்லைங்களா? இப்படிதான் கேட்கணும். நானு தனி சொல்ல வேண்டியதாக நான் வீட்டுக்கார பார்க்கணும். அவர் வரல, அவர் இல்ல. ஆமா, ஒரே வாரம் அவர் இல்ல. எப்போ வருவார் தெரியாது. நான் வந்தேன் அவர்கிட்ட சொல்லிங்க. விருந்தினரை உபசரிக்கிற பழக்கம் போய் ஏண்டா வந்தது கேட்கிற மாதிரியான நிலைமை மாறி போச்சு. ரைட். ஒரு பையன் நடந்த உண்மை சார் படிச்சுட்டே இருந்தான். எப்ப அம்மா சிலிண்டர் கேட்டாங்கன்னா சிலிண்டர் வந்தவன் கேட்டாங்க, அடுப்பையும் கேட்டுருப்பாங்க அப்படின்னா வந்தவங்க ரெட்டிப்பு சந்தோஷம். ஆமா தம்பி அதான் எனக்கு மறந்துட்டு பாருங்க, எடுத்துப்போம் அதை கிச்சன்ல இருக்குது. அம்மா சிலிண்டர் நோட்ட ஆரம்பிச்சோம். வந்தவன் சிலிண்டருக்காக வந்தான், அடுப்பையும் சேர்த்து எடுத்து போட்டான். ஏவா ரெண்டையும் கொடுத்தாச்சுனே வந்துதா? என்னடா சொல்ற, நீதான் சிலிண்டர் கேட்ட போது வந்து கேட்டாரு, அப்புறம் நான் அடுப்பையும் சேர்த்து கொடுத்துட்டேன். இப்படி இருக்க பிள்ளைகள் இருக்காங்க. ரைட். அப்போ அந்த பெண்ணு பந்து விளையாடிட்டு இருக்கலாம். குளிர்ந்த நெடுக்கண்கள் கொண்ட தேவ மகளை போல அவள் இருக்கலாம். அங்கு ஒரு புறமா பந்து விளையாடிட்டு இருந்த அவளுடைய பெயர் என்னன்னா விமலை. அந்த பெண்ணோட பேரு விமலை. தான் ஹீரோயின் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த விமலையினுடைய அழகு எப்படி இருக்கா சார்? கரும் கூந்தல், கூந்தலில் அணிந்த மாலையும் மார்பில் அணிந்த ஆரம், ஒளி பொருந்திய முத்து வளங்கள் இத்தனையும் அணிஞ்சிருக்கா சார். இவ பந்து விளையாடிக்கே இருக்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. அணிஞ்சிருந்த அத்தனை ஆபரணங்களும் இடம் மாறி இருக்கு. மார்பில போட்ட துணி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு. இந்த காட்சியோட இவன் பந்து விளையாடிட்டு இருக்கா. பந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது இத்தனை அழகா காண்பிக்கிறார் திருத்தக்கதேவர்.
அப்போ அவன் அணிந்திருந்த அணிகலன்கள் இருந்து வீசக்கூடிய ஒளிகள் சாதாரண சார் டைமண்ட் மரகதம் என்னென்ன அணிகலன்களுக்கு அத்தனையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் அதுல இருந்து வீசக்கூடிய மாணிக்க கற்கள் பதித்த மேகலையாம். மாணிக்க கற்கள் பதித்த மேகலை போட்டுருவாங்க. மகாலட்சுமி டாலர் போட்டுருவாங்க. அதுக்குள்ள மாணிக்கம் எப்படி நினைச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அந்த விமனை பந்து ஆடுறானா, ஒரு பந்து 2 பந்து இல்லையா சார், 5 பந்து வச்சுக்கிட்டு பந்து ஆடுறான். 5 பந்து அடிச்சுட்டு பந்து ஆடுறான். இந்த பந்து பயின்றல்ல மிக அழகா சொல்லக்கூடிய ஒரு காப்பி இருக்கு. குற்றால புறவஞ்சில திரிகுண ராசப்ப கவிராயர் எழுதியதுல வசந்தவள்ளி பந்து பயிடுதுல மிக அழகா அந்த பந்து அடிக்கிற சந்தத்திலே பாடிப்பார் திரிகுண ராசப்ப கவிராயர். என்னங்க சார்? பெருங்கதை அழகா சொன்னார். பெருங்கதையில பந்து ஆடுற பேர் என்ன சொல்லுங்க? மானனிகை என்ற பெண். அழகா இதுக்கு அடுத்து தோன்றிய காப்பியம் பெருங்கதை இல்ல, இது முன்னாடி தோன்றிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, சீவக சிந்தாமணி, சூடாமணி. இது வரிசை காலக்கிரமப்படி. பந்து பயின்றல்ல முதல்ல சொன்னது சிலப்பதியும் சொல்லியிருக்காங்க, இதுலயும் வருது. பெருங்கதையில தான் அப்ப அழகா சொல்லுவான். மானனிகை பந்து விளையாடிட்டு இருப்பான். அந்த காப்பிய தலைவன் யார் தெரியுமா தம்பி? உதயணன். சார் இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கதை எழுதிய கொங்கு வேலி கொண்டாந்து காமிக்கிறார். எப்படின்னா சைபர் கிரைம் இன்னைக்கு பயன்படுத்த அன்னைக்கு சொல்லியிருக்காரு. மானனிகை மெத்தியில நின்று அரண்மனை மேல் மாடியிலிருந்து பந்து விளையாடுறா. பந்து விளையாடும் போது உதயணன் அந்த தெரு வழியா வரான். பந்து கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த பந்து அவனுக்கு நேரா போகுது. நேரா அவன் கை கிடைக்குது. பந்த தேடி எட்டி பார்க்கிறா. வேற்று ஆடவன் நிக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு வாங்கிறான். அந்த பந்தை எடுத்துட்டு வந்துடுவான். பந்தை எடுத்துட்டு வந்த பாடு அந்த ஒரு முகத்தை பார்த்த ஒரு க்ஷணம் தான். ஆனா அவனுக்கு 2வது அந்த முகம் நினைவு வரல. இவனுக்கு அந்த பெண்ணை நான் பார்த்தே ஆகணும். அப்போ அவனுடைய தோழன் யூகி இருக்கான். அவன்கிட்ட கொடுக்குறான் இந்த பந்தை. இந்த பந்து ஆராய்ச்சி பண்றான் சார். அவன் ஆராய்ச்சி பண்ண அந்த பந்துல அவருடைய கட்டவரல் ரேக அழுங்கி இருக்கான். கடிச்சு போயிட்டு அவன் கட்டவரல் ரேகையை வரைஞ்சான். இந்த முன் கைய வரைஞ்சான். அதுக்கு அடுத்து இருக்கிற கைய வரைஞ்சான். இந்த கை புதுசா வரைஞ்சா. அதே போல இந்த கைய வரைஞ்சான். அந்த கை ரேகையை வச்சுட்டு அப்படியே சாட்சாத் அந்த மானனிகை உருவத்தை வரைஞ்சான். கை ரேகை ஒண்ணு வச்சு கட்டவரல் ரேகை வச்சு வரைஞ்சிட்ட பிற்பாடு அந்த ஓவியத்தை காண்பிச்சு இந்த பெண் எங்க இருக்கான்னா இந்த அரண்மனையில இருக்கா. அரசியலம் பெண் அவர் சாட்சாத் பக்கத்துல எடுத்து இந்த ஓவியத்தை நிறுத்தலாம். எது உண்மையானது மானனிகை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த ஏஐ டெக்னாலஜி சொல்றீங்களா? இது என்ன டெக்னாலஜின்னு எனக்கு தெரியல. கை விரல் ரேகையை வைத்து பந்தில் இருக்கிற ரேகையை வச்சு ஒரு முழு உருவத்தை வரைய முடியும் என்ற நம்பிக்கையை, அறிவியல் நுட்பத்தை, இன்று இந்த மாநில உலகம் கண்டுபிடித்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை அன்றே காப்பியத்தில் கொண்டாந்து இருக்கு. பெருங்கதை கொக்குவேலி எழுதிய பெருங்கதை இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அடுத்த ஒரு மாற்றம் தான் இது. அங்கேயும் பந்து விளையாடுறா. இங்க 5 பந்து வச்சு விளையாடுறோம். 5 பந்து வச்சு விளையாடுறா பாருங்க. இந்த 5 பந்து கீழே விழாம மாத்தி மாத்தி தட்டுறாங்க. நம்மால எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும் இருந்தாலும் கடைசி பால்ல அந்த ஒரு கேட்சை மிஸ் பண்ணி நாட்டுக்கே அவமானத்தை ஏற்படுத்துவோம். பாத்தீங்களா? இங்க அழகா அந்த பந்து 5 பந்து அடிக்கிறான். அந்த 5 பந்து எங்கெங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் பந்து விளையாடுறத பார்த்து அவருடைய மலர் மாலையில் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் பயந்து ஓடும். இவ பந்து விளையாடுற வேகத்தை பார்த்து அந்த 5 பந்து கீழே விடாம அடிக்கிறான். ஆச்சரியம். இப்ப எவ்வளவு ஒரு ஷார்ப்னஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு பிராக்டிஸ் இருக்கு பாருங்க. 5 பந்தையும் தட்டுறா சார் மாத்தி மாத்தி. நம்ம இப்ப கூட பாத்துக்கிறோம் நம்ம இதுல. ரைட். அப்ப அந்த 5 பந்து எங்கெங்க இடம் மாறுதா பாருங்க. அவன் அணிந்திருக்கிற மாலைக்குள் ஒரு பந்து புகுது. அடுத்து சாந்து மனம் பூசிய கருப்பூந்தலுக்குள்ள போகுது ஒரு பந்து. அடுத்து பின்னாடி சென்ற பந்து முகத்துக்கு முன்னாடி வருது. அடுத்து ஒரு பந்து நூல் இடை பின்னாடி போகுது.
இப்படி அந்த 5 பந்துகளும் எப்படி இடம் மாறுகிறது அழகா பாடுறாரு பாருங்க. இந்த 2 பாட்டு அந்த பந்து அடிச்சா என்ன சந்தமோ அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுறாரு. இந்த சந்தத்தை வச்சுதான் திரிபுரராசப்ப கவிராயர் வசந்தவள்ளி பந்து பயிலுகிற ஆடுவார். அங்க எந்த அளந்த கத்த வைத்த பந்த மந்தர்வை மங்கையாட மாலை சூழும் வண்டு போல வந்துடல். பந்தடிச்சா என்னவோ அந்த சந்தம். இந்த சந்தத்துக்கு எந்த எழுத்து அதிகமா இருக்காருன்னா வல்லின எழுத்து வராது, வெள்ளினத்தை தான் போட்டு வெங்கி மீது எழுந்து போய் பிறழ்ந்து பாய்தல் இன்றியே செங்கயக்கன் புருவம் தம்முள் உருவம் செய்ய திரியுமே. மாலை புக்கறந்த பந்து வந்து கை தளர்த்தவாம் ஏறனார் உருங்குழல் பொருத்தவான் முகத்தவாம் நூலினோர் முசுக்கு நோவ உச்சி மாலை உள்ளவாம் மேலெழுந்த நீ நிலத்த விரலகையவாகுமே. வசந்தவள்ளி பந்து பயின்றது எடுத்து பாத்தீங்கன்னா இதே சந்தத்தில் இருக்கும். இப்படி 5 பந்துகளை வைத்து விளையாடும் பொழுது ஒரு பந்து தானாக சென்று ஜீவகனிடம் நிற்கிறது. ஒரு ஹீரோ ஹீரோயினை எப்படி சந்திக்க வைக்கணும்ன்றத கொண்டாந்து எப்படி இயற்கையா நிறுத்துறாரு பாருங்க. எம்ஜிஆர் படத்தை பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அவரு ஒரு பாட்டி தண்ணி தாகத்துல கிடப்பான், இவர் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறது சரிங்களா. இல்லன்னா ஒரு பெண்ணை 10 பேர் கொண்டு தாக்குவான் நம்பியார் பொண்ணு, இவரு போய் அடிச்சு குடிச்சுட்டு அந்த பெண்ணை காப்பாற்றுவோம், குதிரை மேல போய் காப்பாற்றுவோம். இப்படிதான் ஹீரோ ஹீரோயின் சந்திப்பு இருக்கணும். அதனால சின்னத்திரை இயக்குனர் இன்னைக்கு எப்படி சந்திக்க வைக்கிறாரோ எனக்கு தெரியாது. அடுத்து பாருங்க, நெகிழ்ந்து கரைந்த அவ பந்து ஆடுறான். பந்து ஆடும் பொழுது சார் மேனி முழுக்க நறு திரவியங்களை கலவிருக்கலாம், முகத்தெல்லாம் அந்த முக சாயங்கள் பூசிருக்கலாம், அழகா சந்தனம் வச்சிருக்கலாம். இது அத்தனை வேர்வையில உருகி உடம்புல சொட்டுதான் சார் கீழே இறங்குதான். இத்தனையும் கலந்து வேர்வையில. அப்போ பந்து ஆடும் பொழுது அணிகலன்கள் எல்லாம் இடம் மாறுதான் சார் உடம்புல இருக்கு. பந்து ஆடும்போது அணிகலன்கள் எல்லாம் தொங்குது, அதெல்லாம் இடம் மாறி இருக்கு. அவனுடைய ஆடை ஆவணங்கள் அத்தனை இடம் மாறி அது ஒரு அழகு இல்லைங்களா. கலைந்து இருக்க குழந்தை கூட நம்ம பேத்தி வச்சுக்கலாம், யாருக்கு ஓடி வரோம்னா பாட்டியா இருக்கலாம் தாத்தா வந்தாங்க முதல்ல அது போட்டிருக்கிற அந்த மணிகடிலாம் நம்ம கை மறந்து கூட அதெல்லாம் சரி பண்ணும் இல்லைங்களா. அந்த அழகு அது மாதிரி அவருடைய ஓவியத்தை அப்படி காமிக்கிறார். அடுத்தது ஜீவகன் மண்ண விழுந்த பந்து அந்த எடுக்க அவன் உங்களை ஓடி போய் குடிக்கிறான், குடிச்சு பந்தை மட்டும் தான் அவன் பாக்குறான். ஜீவகன் எதிர நிகழ்த்த பாக்குறான், ஓடி போய் அந்த பந்தை எடுக்கிற பந்தை எடுத்து நிக்கிறா, ஜீவகன் நிற்கிறான். அப்பதான் வியந்து போய் நிற்கிறான். 4 திசையிலையும் இப்படி ஒரு பேரழகனா இதுவரையும் இந்த ஊர் பார்த்திருக்காரு, அவ்வளவு சிறப்பா இருக்கிறானே அப்படின்னு அந்த உயிர் எப்படி இனி இவனை பார்த்து எனக்கு நிக்குமான்னு அந்த ஒரு செகண்ட்ல பெல்ட் ஆயிடும். ஒரு செகண்ட் தான் பாக்குறா ஜீவனை, அந்த அழகு அப்படியே பெல்ட் ஆகிறான். பாத்தீங்களா, பெல்ட் ஆவதை பத்தி பேசினா இவர் ஹீட்ல மாறுது இல்ல, ஹீட்ல இந்த கப்பு பெல்ட் ஆகும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரழகனை பார்த்த உடனே காதல் வராது, ஒரு அச்சம் வரும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அச்சம் வரும். அதே மாதிரி நம்ம கூட ஒரு பேரழகனை பார்த்தோன்னே ஒரு இளைஞனுக்கு முதல்ல எடுத்த உடனே அந்த பார்வை வந்துடாது, ஒரு வியப்பு தான் முதல்ல வரும். இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா ஒரு வியப்பு வரும் இல்லைங்களா. ஒரு பெண்மைக்கு அழகு எது சார்? அணிகலன்கள் எது சார் சிறப்பு? எதை போட்டா ஒரு பெண்ணுக்கு அழகுன்னா போட்டிருக்கிற அணிகலன்களால அழகு கிடையாது. நாணம், நிறை, இது 2 தான் சார் ஒரு பெண்ணுக்கு அழகு. நிறைனா நற்குணங்களோட இருக்குது, பெண்மைக்குரிய நற்குணங்கள் நிறைந்தவளாக இருக்குது. நாணம் என்பது என்ன? வெட்கம். ஒரு ஆடவனை பார்த்தது போது அவன் மேல காதல் வந்து பாடி இது 2 முதல்ல விடைபெற்று போயிடும். நாணம் போயிடும், பேசிப்பாங்க கண்ணாலே. ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்துட்டா என்ன பண்ண, அது அப்புறம் இப்ப நான் எங்க பார்க்காத இருக்க முடியாது. அப்ப நானும் அந்த இடத்துல விடைபெற்றோம். நிறை, உயர் கொள்கைகளோட உயர் குணங்களோட இருந்த பெண் இப்ப இவன் மேல காதல் கொண்ட பிற்பாடு அந்த உயர் குணங்கள் மறைஞ்சு போகும். ஆகையினால நிறையும் போயிடும், நாணமும் போயிடும். அந்த 2 தான் பெண்களுக்கு முக்கியமான அணிகலன். அந்த 2ஐயும் விடைபெற்று செல்வதற்கு இந்த காதல் ஒரு காரணமாக இருக்கு.
அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இன்னொன்னு சொல்றாரு, மாமை. இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டு மாட்டீங்க, குறிச்சிங்க. மாமை. மாமை என்னன்னா எழிலார்ந்த தோற்றம். எழிலார்ந்த தோற்றம். ஒரு பெண்ணினுடைய பேர் அழகு காம வயப்பட்டதுனால அவனை பார்க்க சந்திக்க முடியும்னா அந்த அழகு கொஞ்சமா குறையும். இந்த மூன்று அவர்கிட்ட இருந்து விடைபெற்றுமா. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, பெண்பால் அவர்களுக்கு அணியாய் பிரியதான் நானும் தின்பா நிறையும் திருமாமையும் சேர்ந்த சாயம். இந்த விமலை கிட்ட இந்த மூணு சேர்ந்த சாயலா நிற்கிறார். கண்பார் கவிலும் வனையும் கவர்ந்திட்ட கல்வன். ஒரு பாட்டு பார்த்தோன்னே இந்த மூணு என்கிட்ட திரும்பிட்டு போயிட்டான். இந்த மூன்று உயர் குணங்களும் உடைய என்னிடம் இருந்து அதை கவர்ந்து சென்ற கல்வன் யாரு? சீவகன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருமாமையும் சேர்ந்த சாயவாளிடம் இருந்த நற்குணங்களை ஒரு பார்வையில் கவர்ந்து கொண்ட கல்வன். அழகா ஒரு பாட்டு, சினிமா பாடல், ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன். இன்னொரு பாட்டு, அந்த கண்ணுடைய கூர்மைக்கு கத்தாழ கண்ணால குத்தாத எண்ணம் இல்லைங்களா? கத்தாழ முள்ளு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூர்மையா இருக்கும். அதனால இவன் கண்களால் கவர்ந்த கல்வன். தேவர் போடுறாரு ஒரு வார்த்தை, கண்களால் கவர்ந்த கல்வன். கண்ணம் வச்சு திருடுறது அந்த காலத்துல இருந்திருக்காங்க. திருடங்கள கண்ணம் வச்சு திருடுறவன். சிலப்பதிகாரத்துல இவன் சாதாரண திருடன் இல்ல, கண்ணம் வைத்து திருடுவதுல வல்லவன்னு யார சொல்றான்? கோவலன். யாருகிட்ட சொல்றான்? இவன் பார்த்தா இவன் கொலைப்படும் மகன் போல இல்லையே, இவன் பொற்கொல்லன் சொல்றா மாதிரி இல்லையே, இவன் நல்லவனா தெரியுறாரே, அந்த கொலைகளத்துல நிற்கிறவன் சொல்றான், போதையில இருக்கிறான். அப்ப கூட சொல்றான் அவன் இவனை பார்த்தா கொலைப்படும் மகன் இல்லையே. இவன் சாதாரண நாள் இல்ல, கண்ணம் வைத்து திருடுவதுல வல்லவன். திருடா யாரு? ஆக்சுவலா பொற்கொள்ளன் இல்லைங்களா? அது அது காதல். அருமையான வரி. கண்ணம் வைத்து கண்ணம் கல்வன் என்று எண்ணிவிடாது. அருமை அருமை. நான் ஒரு கட்டுரை எழுதினேன் தினமணியில, 3 சிலம்புகள். 3 சிலம்புகள். ஒண்ணு கண்ணகி கையில இருக்கு, இன்னொன்னு பொற்கொள்ளன் வைத்திருக்கிற சிலம்பு, இன்னொன்னு கோவலன் கிட்ட இருந்து பிடிங்க பாண்டிமாதேவின்னு சொன்னது இல்லைங்களா? ஒண்ணு பாண்டிமாதேவி சிலம்பு, அது யார்கிட்ட இருக்கு? பொற்கொள்ளன் வீட்டுல இருக்கு. இன்னொரு சிலம்பு கோவலன் கையில இருந்த சிலம்பு, இன்னொரு சிலம்பு கண்ணகி கையில இருந்தது. இந்த 3 சிலம்பம் ஆடி எப்படி உண்மையை வர வச்சுட்டு அந்த வடக்குறை காதையில எழுது. 3 சிலம்புகள் அந்த கட்டுரைக்கு தலைப்பு இல்லைங்களா? இருக்கு சார். சந்தோஷம். மருந்தே இல்லாத நோய் நிறைய வந்துச்சு. கொரோனா போயிடுச்சு, கேன்சர் இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய நோய்கள் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு மருந்து இல்லாத நோய் எதிரானா காமம் என்றால் நினைந்தால் இது கோல்வியும் வேட்கை வண்ணம் சென்றே பணிலும் சிறந்தார்க்கு முறைக்கலாவா தன்றாய் அரிதாய் அகத்தே சூக்குறுக்கும் வெந்தி. அதே வெண்ணைய உருக்குற சூடு சார், இந்த காம சூடு. ஒன்றே உலகத்துள் நோய் மருந்தில்லாத நோய் எதிராக உலகத்துல அந்த காம நோய் தான். தொல்காப்பியத்திலே சொல்லலாம் சார், எது மருந்தில்லாத நோய் காமம். தொல்காப்பியத்தில் எப்படி சொல்லியிருக்கான்? மருந்தி தீராது மணியின் ஆகாது. மருந்தால ஆகாதது மணியானா. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கண்களாலதான் காப்பாற்றி மருந்து கொடுக்க முடியும். மருந்தாலே ஆகாது, எந்த மணியை ஏழ்ச்சி போட்டாலும் போவாது இல்லைங்களா? நோய் கொடுத்த கண்கள் தான் அந்த நோய்க்கு மருந்தை கொடுக்கும். இதெல்லாம் திருக்குறள் அழகா, இரு நோக்கு இவர்கள் பொழுது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றொரு நோய்க்கு மருந்து அழகா சொல்லிட்டார். மருந்து அவ்வளவுதான்.
அத காம பார்வை பார்த்து நோய் இருந்தா திருப்பி அன்பு பார்வை பார்த்தாலும் அந்த காமத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா நோய் போயிடும். அந்த காமம் எனும் இப்பெரு நெருப்பு பற்றி கொண்டால் பெண்களுக்கு நிறை என்பதே இருக்காது, நாமும் போயிடும். காம நோய் பற்றவில்லை என்றால் பெண்கள் மனநிலை ஒரு சிறிதளவும் குறைவதில்லை. காமம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணு 200% கேரண்டி அந்த குணத்தோட இருப்பாங்க. காமம் வந்துருச்சுன்னா பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க, எல்லா விதத்திலையும் கேரக்டர் மாறிட்டே போகும். ரைட். அடுத்தது நிறை அழிய நின்ற விமலை. இவளுக்கு காமம் வந்ததுனால இவர்கிட்ட அந்த நிறை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சார், எல்லா பெண்களும் பார்க்கிற பார்வை வேற, தலைவி பார்க்கிற பார்வை வேற. அதுதான் அழகு. எல்லாரும் அம்பு விடுறாங்கன்னா எல்லாருடைய காம அம்பும் ஜீவனுடைய நெஞ்சில வந்து தைக்கலாம். பூவுண்ட கண்ணால் உருவச்சிலை கோரி எரிய அப்படின்னா பூவுண்ட கண்ணால் என்ன சார் அர்த்தம்? என்ன அழகான வார்த்தை சார், பூவுண்ட கண்ணால். மையுண்ட கண்ணால்னு பார்க்கிறோம், பூவுண்ட கண்ணால் என்ன? குவளையை போன்ற குளிர்ச்சி பொருந்திய அழகான கண்களை உடையவள், குவளை பூ போன்ற கண்களை உடையவள் அர்த்தம். அவள் உருவமாகிய வில்லை வளர்க்கிறாளாம், கண் பார்வையாகி அம்ப தொடுகிறான். அப்ப வில்லு வந்து உருவம், அம்பு வந்து பார்வை. ஏ உண்ட நெஞ்சில் இடும் புண் மருந்தென் கொள்ளனா, எனக்கு வந்த நெஞ்சில வந்து தச்சிட்டு அந்த மருந்துக்கு என்னங்க போவானா, அந்த புண்ணுக்கு மருந்து எது தெரியலையே அப்படின்னு ஜீவனும் வருதுறான். மாவடுன்னு சொல்லுவாங்க அந்த கண்களுக்கு. இன்னொரு ஓமை சொல்லுவாங்க, மாவடு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மாவடு கண்கள், மடமங்கையினுடைய விமனையினுடைய கண்கள், அந்த முகத்துக்கே அழகு. அதுதான் அந்த பார்க்கலாம். எப்பவுமே கண்கள் வந்து புளி இப்ப என்ன மாதிரி உள்ள போய் இருக்கக்கூடாது, சின்னதா இருக்கக்கூடாது. கண்கள் வெளியில தெரியுற மாதிரி கொஞ்சம் அகன்ற கண்களா இருக்கும், குழி விழுந்த கண்களா இருக்கக்கூடாது, அழகு கிடையாது. கண்கள் அப்படி முட்டை கண் மாதிரி மேல தெரியும். இந்த விமனையினுடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னா எவ்வளவு பெருசு தான், உள்ளங்கை விட பெருசா இருக்கும். முண்டக்கண் ரொம்ப பெருசா தான் முண்டக்கண்ணுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அந்த முகத்துக்கு ஏற்ற பெருசு இருக்கும். ஏன்னா சார் எப்பவுமே எல்லா படத்துலையும் பாருங்க, கண்களை மட்டும்தான் அழகா வரையுமா ஓவியம். கண்கள் தான் அது அழகு. அழகு குறிப்பை காமிக்கிறது கண்கள். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் எதன் மூலமா வெளிப்படும்? கண்கள் மூலமா வெளிப்படும். அது இன்னும் தமிழ்ல அழகா சொல்றாங்க. தமிழ்ல அடுத்தது காட்டும் வலி எது? கண்ணாடி சொல்லுவாங்க. அகத்தினுடைய கண்ணாடி கண்ணு இல்லைங்களா? ஆமா, உள்ளத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது கண்ணாடி எது சார்? நானு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலை பூங்காருக்கு போறேன், மகாபலிபுரம் போர்வையில முதலை பண்ணேன், அங்க போயிருந்தேன். அப்படியே சுத்திட்டு வரும்போது ஒரு 2 டோர் போட்ட ஒரு பெட்டி இருக்கு. இதை திறந்து பார்த்தீர்களானால் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஜந்துவை பார்க்கலாமா? கண்ணாடி திறந்தா உள்ள வேற ஒண்ணு கண்ணாடி. நான் அன்இமேஜினேஷன் எப்பறம் இது உள்ள குளோபல் நாம சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் பார்க்காத ஒரு விலங்க பார்க்கலாம். நான் திறந்து பார்த்தா கண்ணாடி வச்சிருக்காங்க. ரைட். ஆக ஜீவகனை வருத்த வந்தவள் அவதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகரவர்த்தன் அவனுடைய அப்பா பேரு. இவ பிறக்கும் பொழுதே கல்வி வச்சு ஜாதகம் எழுதலாம். என்ன எழுதலாம்? யார் உன் கடையில வந்து நிக்கிறானோ அப்போ உன் கடையில விற்காத பொருளை கூட வித்து தீர்ந்துரும். அவன் தாண்டா உன் பெண்ணுக்கு கணவனா வருவான். எப்படி ஜாதகம் கிடைச்சிருக்காங்க? இவன் எப்ப வருவான் தேங்கி கிடக்குது. கடல் போல பொருள் விற்க முடியல, விற்க மாட்டேங்குது. கைலாஸ் இல்லைங்களா? முதல்ல ஒரு மளிகை கடை தரகிறாருன்னா எந்த பொருள் விற்பாங்க தெரியுங்களா? உப்பு தான் முதல்ல வைப்பாங்க. அது ஒரு சாங்கியமான பொருள் இல்லைங்களா? அதனாலதான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை.
அதுதான் சார் அதிகமா தர முடியும். கொஞ்சம் காசுல அதிகமா தர பொருள் இது. அப்போ இந்த ஜீவனுடைய அழகா சொல்லி போறாரு. இந்த மாதிரி சொல்லி போகும்போது மலரை பழிக்கின்ற நீர் போன்ற கரிய கண்ணையுடைய பூப்பொடியம். அவளுக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டே போறா. தெய்வ மங்கை போல இருக்கிறான், அறிவு கலங்கி போட்டான். யாரு? ஜீவனுக்கு. அவனுக்கு அறிவு கலங்கி நிற்கிறான் இல்லைங்களா? யமனாய் வந்திருக்கிற பெருமகனாய் வர யமன் போல வந்திருக்கான். அதை விட ஒரு அழகான பாட்டு சொல்றாருப்பா. இவ பெண் அல்ல யமன்னே சொல்றாரு. பெண் என்றால் கூற்றமே. இவனுக்கு யாரா பெண் பேர் வச்சுங்க? இல்லடா, யமன். அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ கணக்குலை இல்லைங்க. பார்க்கும் பொழுது இது ஒரு இலக்கண குறையா சார். இது அவ யாரும் மயங்கி போயிட்டு நிக்கணும். அணங்கு கொள் ஆய்மயில் கொள் கணக்குலை மாதரால். அது போல இவ அணங்கா இல்ல கூற்றமா இல்ல இவ யாரா இவ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த வியப்பு வர்றோமா? அது போல இவளை பார்த்த உடனே இவளுக்கு யாரா பெண்ணுன்னு பெயர் வச்சான்? இல்லடா, யமன்னு பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். எங்கு நோக்கிலும் அவள் அதை நோக்குவதெல்லாம் அவையே போல் இல்லைங்களா? சூர்பனகைக்கு எதிர யார் வருது? ராமவானா. ராமவார மாதிரி இருக்கான். நோக்குவதெல்லாம் அவையே போல். இது 10 விதமான அவஸ்தையில ஒண்ணு இல்லைங்களா? அதுதான் வைரமுத்து வேற மாதிரி இருந்தாங்க. வைரமுத்தான் எழுதுறாங்க, சேலை இழுத்து விடுவது வேலையாகி போறது இல்லைங்களா? அப்பதான் பையன் என்ன பண்ணுவான்? ஓயாம தலைவாருவான். எப்போ ஒரு பொண்ணு அவனை அட்ராக்ட் பண்ணிட்டான்னா அப்பதான் அவன் அழகா தலைவாருவான். இந்த சட்டை போடுவோம், கைக்கு போடுவான், அப்புறம் இன்னொரு சட்டை போடுவான். இருக்கிட்டே வெளுத்து போன சட்டை போட்டு போவான் கட்சியா. ரெஸ்ட்லெஸ். பாத்தீங்களா? இதுதான் ரைட். எங்கு நோக்கினாலும் அவளோட தோற்றமே இருக்கான். இதை எப்படி சொல்றாரு? அவருடைய அந்த அழக சொல்றாரு சார். அந்த முகத்தோட அழக. வாளார் மதிமுகத்த வாழோ. இந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் வாளார் மதிமுகத்த வாழோ வடு பிளவோ தாளார் கழு நீரோ நீளமோ தாமரையோ நீர் வேரோ வந்தோ கயலோ நெடும் கண்ணோ கோளார்ந்த கூற்றமோ கொள்வான் தொடங்கினாலே. என்ன சொல்றதுன்னே தெரியல. இத்தனை சந்தேகம் வருது அவனுக்கு. மாளார் மதிமுகத்த வாழும். இந்த பிறை நிலால சார், பிறை நிலா அழகு. நிலவை போன்று குளிர்ந்திருக்கக்கூடியவருடைய முகம். முகத்துக்கு முழு நிலா இல்லைங்களா? அந்த முழு நிலா அதுதான் சொல்லுவாங்க. ஏன் அந்த நிலவை சொல்றாங்கன்னா, நிலவு ஒரு பெண்ணாக. என்ன பாட்டு சார்? அந்த நிலவை பாடாத கவிஞனே இருக்க முடியாது. பாருங்க, இங்க சொல்லிட்டே இருப்பாங்க. முழு நிலா குளிர்ச்சி சார், வேற ஒண்ணு இல்லை. உள்ளவை கொலை வாழோ இல்லன்னா கொலை வாழடா. முகமா குளிர்ச்சியா இருக்கா? இல்ல கொலை வாழாது. கீழி பிறந்த மாவடுவோ காம்புடனே கூடிய செங்கல் நீர் மலரோ நீலோர் பழமோ தாமரை மலரோ நீண்ட வேலோ அன்றி அம்புதானோ கயல் மீனோ மலரோ உண்மையிலே எதுன்னு தெரியலையப்பா. ஆச்சரியப்படுறாங்க. அந்த எப்பவுமே ஒரு பெண்ணை லைக் பண்றதுக்கு சார், வெரி ஃபர்ஸ்ட் அவ பார்த்தா பாருங்க ஒரு பார்வை. அந்த பார்வை தான் சார் அநேகமா காதல வளர்க்கிற ஒரு பார்வை. அந்த ஒரு பார்வை தான் டெவலப் பண்ணும் எல்லாத்தையும். அந்த ஒத்த பார்வை தான் திரும்பி அவளை பார்க்கணும்னு தோணும். திரும்பி அவன் அந்த பார்வை பார்ப்பாளான்னு முறைச்சு பார்ப்பான். அப்ப ஒதுங்கி நிற்பான். தொடர்ந்து முறைச்சு பார்ப்பான். ஒரு நாள் சிரிப்பான். பிக்கப் ஆயிடுச்சா சார்? நல்ல நல்ல ஐடியாலாம் சொல்லி கொடுத்தீங்களா? ரைட். அதுக்காக நான் உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன். சொன்னாரு பாரு, நைட்டு கூட சரி சான்ஸ் கிடைச்சா வெரி குட். சந்தோஷம் சார். வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு நெவர் சான்ஸ் கம் டு அவங்க வச்சு மாத்திட்டாங்க. என்ன பண்ணுது?
சினிமாவை போகணும் சார். ரைட். மாமனோடு மாளிகை. அப்பதான் அவன் போய் நிக்கிறான். இப்ப யாருன்னு தெரியலையேன்னு நினைச்சுக்கினே போய் அவங்க அப்பா கடையில போய் நிக்கிறான். இந்த பொண்ணு யாருன்னு சொல்ல தெரியாம போய் அவங்க அப்பா கிட்ட அட்ரஸ் கேட்பான். அந்த மாதிரி இவரை நினைச்சுக்கினே போய் ஒரு கடை ஓரமா நிக்கிறான். அந்த கடை சாகரதத்தன் கடை. அவன் தான் இந்த விமலையோட அப்பா. இவன் வந்து நின்ன உடனே கொஞ்ச நேரத்துல விக்காத பொருள் கூட வித்து தின்னு. அவன் ஆச்சரியப்பட்டுட்டு இவன் மனுஷனடா, இவன் தாண்டா திருமகன்னு சொல்றாங்களே, அது ஆணூறு தாங்கி வந்திருக்கிறான், ஏன் பொருள் பூரா வித்துருச்சான், முட்டின்னு எல்லாம் வித்துருச்சான். அது எப்படி சொல்றாரு? குன்றாமல் விற்றான், குன்றாமல் விற்றான் குளிர் சாகரதத்தன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா பொருளும் வித்துட்ட உடனே ஓடி வந்து இவனை புடிச்சுக்கிறான். ஆனா எனக்கு அன்னைக்கே ஜாதகம் கழிச்சுடா என் பொண்ணுக்கு. இப்ப அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? 7. அப்புறம் 2 கலந்துக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 2 ஆண்டுகளை கடந்திருக்கான். 7 2 ஆண்டுகளை கடந்தவன் 11 வயசு முடிஞ்சு 12வது வயசுல நிற்கிறான். அப்ப 12 வயசு அப்ப கல்வி திருமண வயது. சின்ன இது சிலப்பதிகாரத்தையும் அப்படிதான் 7 2 அகவையாது. அப்போ அவனை கூட்டிட்டு சாகரதத்தன் என்ன பண்ணலாம், எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய செல்வம் தானி அப்படின்னு அவன் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அப்ப கமலை பெற்ற விமலையை அறிமுகப்படுத்துறாங்க. என்னடா இவன் கல்வன் வீட்டுக்கே வந்துட்டானா? ஆச்சரியம். ஜோதிடர் குறிப்பின்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமலைக்கேற்றவனின் அடையாளம். அப்ப மங்கை மணவாளன் உன் கடை முன்பு வந்து அமர்ந்தான் ஆகில் கடல் கடந்து போய் திரட்டக்கூடிய செல்வம் எல்லாம் உன்னுடைய வணிகத்தின் மூலமா கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னது அன்று குறித்த ஜாதகத்தின்படி இன்று நடக்கிறது. ஆகவே விமலையை நீதான் மணக்க வேண்டும். என்னுடைய பெண்ணு திருமண வயசுல இருக்கிறா, அவளை நீதான் மணக்கணும் அப்படின்னு சாகரதத்தன் அவன் கிட்ட கேட்கிறான். அதன் பிறகு இது எப்படி இருக்கான், அப்பவே ஒரு ஓமை சொல்லியிருக்காரு. எப்படின்னா, கையை நீட்டினா வளையல் தானா கைக்கு வர மாதிரியான ஒரு ஓமை சொல்றாங்க. ஒரு பெண்ணு கையில வளையல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள வளையல் கைக்கு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கு இன்னொரு ஓமை சொல்றாரு. இன்னைக்கு சொல்ற பால் நழுவி படத்துல இருந்த கதையா, இவன் அந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கி போறான், அவங்க அப்பாவே பண்ண கட்டிக்கிடான்னு சொல்லி கொடுப்பான். இது எவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சீரும் சிறப்புமா அந்த கல்யாணம் நடக்குது. இணைந்த இணையர் இருவரும் இனிதாய் கட்டிலேறி காமரும் காலையும் போல இன்பம் தூக்கிறாங்களாம். மட்டுவாய் அவிழ் மலர் கோதைகள். மட்டு அப்படின்னா தேன். நேற்று சொன்னீங்களா? மட்டுவாய் அவிழ தேன் சொந்தக்கூடிய அந்த மலர்களை அணிந்த மாலையாக அணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சீவகன் விமலையுடைய இனிய மன வாழ்க்கையை சொல்றாரு. அவங்க 2 பேரும் இன்பம் நுகர்றத ஒரு 10 பாட்டுல விளாரியா சொல்லிட்டு போறாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, காமத்தை தூண்டுறது இசை சார். அதுலயும் யாழ் இசை. அதுல விமலை வந்து யாழ் இசையில மிகச்சிறந்தவன். அந்த இசையை தூண்டிட்டே இருக்கலாம். அதனால இன்ப கடல்ல அவர்கள் இருவரும் பிரியாது இருந்தார்கள். அந்த இன்பத்தை தூண்டுறதுக்கு இன்னொரு ஒரு பொருள் பாசிலை அப்படின்னா என்ன சார்? பாசிலைன்னா வெற்றிலை. 5 சொன்னீங்கன்னா பஞ்ச காப்பின்னு சொல்லிட்டு பஞ்ச இன்பமான பொருட்கள், அதையெல்லாம் லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்து அந்த பஞ்ச இன்பமான பொருட்களை அந்த வெற்றில வைத்து மடிச்சு கொடுப்பாங்க. அதுவும் புதுமண தம்பதிகளுக்கு காமத்தை தூண்டுவதற்கு அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. அப்ப காமத்தை துய்த்து விமலை தூங்குறானா, திரும்பி விமலையெல்லாம் இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறானா. அப்ப தூங்குறவன் எப்படி எழுப்புறானா, லேசா தட்டி எழுப்பி அவளுக்கு அந்த வெற்றிலையை கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த கண் திறக்கிறா பாருங்க, தூக்கி கண் திறக்கிறா பாருங்க, அதை அழகா சொல்ற. மெல்ல இதழ் விரிப்பதை போல கேட்டார் அப்படின்னு சொல்றான். அப்போ இங்க இவன் மேல சின்ன கோபம் சொல்றா. அந்த கோபத்தை சொல்றாரு. ஊடல் கொண்ட விமலையை பத்தி சொல்றாரு. பெருமை மிக்க அழகிய மார்பை உடைய இவளை நான் மீண்டும் கூடுவதாக இருந்தால் இந்த ஊழலில் நான் தோற்க வேண்டும் அவன் சொல்றான். அப்பதான் அழகா ஊழலும் கூடலும் பத்தி அழகா சொல்றாரு. ரொம்ப அழகா இதை சொல்லிட்டே போகும்போது இசையில காமத்தை கூட்டுறதுக்கு இன்பத்தை கூட்டுறதுக்கு ஒரு இசை இருக்கு. அது பேர் மருதப்பண்.
அதுதான் சார், அதுதான் இன்பத்தை தூண்டுறான். மருதநிலத்தை தான் இவங்க இருக்காங்க. விமலையை எழுப்ப தோழிய கூடி இசைத்த மருத யாழ் பண்ணானது இன்று பெண்ணின் விமலையை இளங்காளையான சீவகனின் பிரிவால் என்றும் அதற்கு இறங்குவன போலவும் ஒழிக்கக்கூடிய மருதப்பண் இனிமையான இசை. ஆனால் இறக்கத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஜீவனை பிரிஞ்சு போகலாம். அப்ப அந்த பெண்கள் மருதப்பண் இசைக்கிறாங்க. மருதப்பண் ரொம்ப அழகா சொல்றாரு. மருத இசை விமலையின் கரப்பற்றி உரைத்தல். என்ன சொல்றான் ஜீவகன், பாரு என் நண்பர்களை போய் நான் சந்திச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஆமா இல்ல உண்மைதான். அவன் நண்பர்களை போய் சந்திக்க போறான். அப்போ நண்பர்களை போய் சந்திச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்ச நாள் நீ அரண்மனையில இரு அப்படின்னு சொல்றான். அப்போ சில பதுங்கிட்ட சொல்லாமே போறான், விமலை எல்லாம் சொல்லிட்டு போறான். அதனால விமலை வருந்தி நிற்கிறான். இதோட இந்த விமலையார் இலக்கணம் நிறைவு பெறுது. நாம இன்னும் கொஞ்சம் சுரமஞ்சரியார் இலக்கணத்தை மட்டும் பார்த்துவோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டு பார்த்துவோம். அடுத்த இலக்கணம் சுரமஞ்சரியார் இலக்கணம். அவர் எப்படி பாருங்க சார், இன்பம் அடுத்து பிரிவு இப்படி கலந்த சுவையோட ஒரு காப்பி செய்யும். வெறும் இன்பத்தையே கொடிட்டு இருந்தாலும் அடுத்து போயிடும், வெறும் துன்பத்தையே சொன்னாலும் அடுத்து போயிடும். மாறி மாறி சொல்லணும். ஒரு இன்பம் எதிர்பார்க்காத துன்பம், எதிர்பார்க்காத இன்பம், இப்படி போனாதான் காப்பிய சுவை நல்லா இருக்கும். ஒரு காப்பிய வெற்றி பெறனா எந்த சுவை சார் அதுல அதிகமா இருக்கும்? ஒரு காப்பிய வெற்றி பெறணும்னா எந்த சுவை அதிகமா இருக்கும்? சோகம். நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? காதல். அப்புறம் சோகம். யார் சொல்லுங்க? சோகம் அதிகமா இருந்தாலும் அந்த காப்பியம் நிலைத்து இருக்கும். அவலச்சுவை அலங்காரிகர் கருத்தது சார். இன்னைக்கு சீரியல்லாம் அப்படித்தானே சார் இருக்கு. வச்சு பெண்கள் வந்து அழுகணும், அழுதுட்டா புடிச்சு போச்சு. சொல்லுங்க சார். அழுகணும் சார். கல்யாண பரிசு எந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராஜடி இருந்தாதான் அது நிற்கும். வாசமலர் சார். சிலப்பதிகாரம் டிராஜடி ஹீரோ சார். அந்த ஹீரோவோ ஹீரோயினோ டிராஜடியா இருக்கணும். அப்பதான் அந்த காப்பி நிற்கும். ஏன் நம்மளால கண்ணகியை மறக்க முடியல? எந்த தப்பும் செய்யாத இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். சிலம்பதிக்க போன கோவலன் கொலைப்படலாம், கொலைப்பட்டு மகன் கொலை மேல வச்சுக்கணும்னு சொல்றான். அப்ப கூட பொறுப்புடன் போய் சொல்லி அவனை கொலை பண்ணுவாங்க. அழகான தக்க நகை செய்ய வேண்டிய கைகள் அழகா பொய் சொல்லவும் கத்துச்சு இல்லைங்களா? எந்த காப்பியை எடுத்தாலும் அது ஒரு டிராஜடி இருந்தாலும் அது நிற்கும். தர்மன் சூதாட்டத்துல ஏன் தோத்து போறான் அப்படின்னா அப்பதான் அந்த டிராஜடி உருவாகும். டிராஜடி ஹீரோவா இருந்தா மட்டும்தான் நிக்க முடியும். ஒரு சின்ன தவறு பெரிய பாதாளத்துல தகணும். எதிர்பார்க்காத சின்ன தப்பு அதுவும் இருக்கும். இப்படிதான் தெரிஞ்சு போய் பெரிய தப்புல மாட்டிக்கிறது கிடையாது. எதிர்பார்க்காத நல்லதுன்னு நினைச்சு செய்யற தப்பு அவனை அதெல்லாம் பாதாளத்துக்கு தரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் காப்பிய சக்சஸ் ஆகும். நல்லவன்னு நினைச்சுதான் ஆட்சி கொடுத்தான் சச்சன் கட்டியக்காரங்க, அவனே கொடுத்தானா? எல்லா காப்பியும் எடுத்து பாருங்க, நல்லதுன்னு நினைச்சு செய்வான், இல்ல இதனால எந்த தப்பும் வராதுன்னு நினைச்சு செய்வான். அதுதான் அவனுக்கு பெரிய விபத்தா போயிடும். நாம கூட நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம். சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்போம், இல்ல சின்னதா மறந்து ஒரு முடிவு எடுத்துப்போம், இல்ல ஒரு டிசிஷன் எடுத்து சரியில்லாம வந்துருவோம். அது பெரிய கொஸ்டின் மார்க்கா நம்ம முன்னாடி போயிருக்கோம். அதுதான் பெரிய டிராஜடி. எது பெரிய டிராஜடி ஆகும்னு நினைச்சோமோ அது ஆகாது. எது சக்சஸ் ஆகணும் அதான் நம்ம தருவோம். ஒரு சின்ன ஒரு தப்பு தான் வாழ்க்கை பெருசா. அப்படிதான் எதிர்பார்க்காத டேர்னிங் பாயிண்ட் இருந்தாதான் ஒரு காப்பியை சக்சஸா நிற்கும். அப்படிதான் திருப்பி எந்த காப்பி மாதிரி பாருங்க இப்படிதான் போய் நிற்கும். ராமாயணனுடைய டேர்னிங் பாயிண்ட் சார் கையை கேட்கற 2 வாரம். அவன் நினைச்சாலா போர்க்களத்துல இப்படி உதவி பண்ணிட்டு நாம பின்னாடி 2 வாரம் கேட்போம். ராமன் அம்பு எழுதினா அதெல்லாம் கூடி நினைச்சுட்டே வந்து எப்ப கேட்கணுமோ அப்ப கேட்கறாங்க 2 வாரம். எப்படி அந்த காப்பியை முடியுது பாருங்க. சிலம்பு அப்படிதானே சார். சிலம்புல பொண்ணு கொடுத்தா 2 சிலம்பை கொடுத்துருவோம். சிலதை பிரிக்க கூடாது. காலில் இருக்கிற கொலுசு, காதல போட்டுக்கிற தோடு, கையில போட்டுக்கிற வளையல் இதெல்லாம் பிரிச்சு வைக்க கூடாது. வச்ச வீட்டுல வச்சா கூட ஒன்னா இருக்கும். போட்டா 2த்தையும் ஒன்னா போடணும். ஒரு வளையல ஒரு கையில வாட்சி போடக்கூடாது சார். இது ஒரு சாங்கியம் வச்சிருக்கான். சிலம்புல பொண்ணு கொடுத்தவ 2 சிலம்பையும் கொடுத்துருவோம். ஏன் ஒரு சிலம்பு கொடுத்தா? அப்பதான் காப்பி நடக்கும். கலைக்கு கைக்கு ஒரு சிலம்பு வேணும் இல்ல, முன்கூட்டியே இந்த காப்பி கதை இப்படிதான் கொண்டு போகணும்னு இளங்கோடிகளுக்கு தெரியும். அதனால ஒரு சிலம்பு கண்ணை கையில கொடுத்து வடக்குறை கதைக்கு எவிடன்ஸ் வேணும்.
கரெக்ட். ஆமா ஆமா சார். கவுத்தி அடிகளுக்கு இப்படிதான் நடக்க போகுதுன்றத அங்க 2 சாரண பரமேஸ்வரன் 2 பேர் சொல்லுவாங்க. சமண முனிவர்கள் 2 பேர் வராங்க. வந்த உடனே இவங்க 2 பேரும் மதுரைக்கு போறாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் கவுத்தி அடிகள் 3 பேரும் அவங்க காலில் விழுந்து வணங்குவாங்க. அப்ப அவதி ஞானத்தினால அந்த முனிவருக்கு தெரியும் இவங்க போய் மதுரையில கொலை பண்ண போறாங்க. அதனால கவுத்தி அடிகள் கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ பாசத்தை விட்டுட்டு துறவுக்கு வந்துட்ட, இவங்க மேல ஏன் பாசத்தை வச்சிருக்க? பாசம் வச்சா உனக்கு பிறவிக்கு காரணம் ஆயிடும். பவம் தரும் பாசம் கெடுக கவுதி. அவர் சொன்ன வார்த்தை பவம் தரும் பாசம் கெடுக கவுதி. பவம்னா பிறவி. பிறவி தரக்கூடிய ஆசையை விட்டுடுமா, இவன் கொலை பண்ண போனா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதை வேற மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அவங்க இவருக்கு ஆசை வந்துடும், அவனை காப்பாற்றுற ஆசை இவருக்கு வந்துட்டா இவருக்கு பிறவி வந்துடும். அதனால யார் மேலேயும் ஆசை இல்லாம இருக்குதான் துறவு வாழ்க்கை. அப்ப இவர் சூசல் பண்ண நீ எல்லாத்தையும் துறவு வந்துட்ட, ஏன் கோவலன் கண்ணைக்கு மேல உன்னால ஆசையை விட முடியல, விட்டுடு அப்படின்னு அவர் சூசகமா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஆனா இவங்களால அவங்க 2 பேரையும் பிரிய முடியல இல்லைங்களா? அதுதான் ஒரு தவறு, சின்ன தவறு எவ்வளவு பெரிய குப்பத்தோட போய் நிக்குது. இவன் போனவன் இவ்வளவு பெரிய வணிகம் தானே. யாரு? கோவலன். வணிகம் முடிஞ்ச போனதான் சார். சிலம்பம் எங்க போய் வைக்கணும்? வழியில போற மாட்டேன் வைக்க முடியும். பொற்கொள்ளனா கூட இருக்க சார். அவன் கடைக்கு போ, அரண்மனைக்கு போ, அவன்கிட்ட புடிச்சிட்டு நீ இங்கே நான் போய் வரேன்னு சொன்னா நான் கொடுப்போம் ஒரு பொருளை. ஏன் கோவலன் பேசல? ஏன் உண்மையை பேசல? ஏன் டாக்டிக்ஸா நடந்து முடியல அவனால? அதான் சார் விதி. விதி பிடித்து தருது சார். அவன் முதலில் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாம இருந்துட்டோம்னா அதுவும் ஒரு விடையா போயிடுது சார். நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசி ஆகணும். பேசாம மலர்ந்தியா இருந்த கண்ணகி வடக்குறை காதையில கொதித்து எழறா இல்லைங்களா? இப்படி காமிக்கிறார். இந்த அப்படியே சைலண்ட், இந்த அப்படியே பொங்கி எழறா, அறச்சீற்றம். ஏன் பொங்கி எழறா? கல்வன் சொல்லிட்டான். கல்வன் என்பதை அவன் ஏற்றுக்கணும். என்னுடைய கணவன் கல்வன் அல்ல, அதை எவிடன்ஸா ப்ரூவ் பண்றான். அதுதான் அங்க இதை பத்தி பேசினா அப்புறம் மற்றொன்று உரைக்கலாயிடும். எனக்கு சிலப்பதிகாரம் கொடுத்தா இதை மாதிரி சிறப்பா சொல்ல முடியும். ஏன்னா நான் ஊறி போயிருக்கேன் சிலப்பதி. சிலப்பா அப்படியே ததுப்பி கொண்டாட முடியும் என்னால. வடக்குறை காதை மட்டும் என்னால ஸ்பெஷலா சொல்ல முடியும். யானோ அரசன், யானே கல்வன், கெடுக என் ஆய்வு. ஒரு கேஸ், ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சு சார். என்ன கேஸ்? யார் கல்வன்? அதான் கேஸ். கோவலனா பாண்டியன் நெடுஞ்செழியன். யார் கல்வன்? அதான் கேள்வி. யானோ கல்வன், நானா கல்வன், நானே கல்வன். ஜட்ஜ்மெண்ட். பனிஷ்மெண்ட்னா கெடுக என் ஆய்வு. முடிஞ்சு சேர்த்து. சில அவனே அவனுடைய தண்டனை ஏற்றுவான். யாரும் அவனுக்கு தண்டனை கொடுக்கூடாது, அவனே தண்டனை அப்படி கேரக்டர் அவன். அதனால அவனுக்குரிய தண்டனையா அவனே எடுத்து அது இன்னும் சிறப்பா கொண்டு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா சுரமஞ்சரியார் இளம்பகம். அடுத்த இளம்பகம் எப்படி அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க? சுரமஞ்சரி. சுரம்னா என்ன, மஞ்சரினா என்ன சார்? பூங்கொத்து. வேற என்ன சார்? மஞ்சரினா வேற என்ன உங்களுக்கு நினைவு வருது? சுரம்னா என்ன, மஞ்சரினா என்ன? சுரம் 2 இருவேறு பண்பு தொகை. இசை சுரம் 7 ஸ்வரங்கள் அப்படி சொல்லுங்க. இப்ப பாருங்க, மஞ்சரின்றதுக்கு தளிர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நாயுருவி, அதுக்கு பேரு மஞ்சரின் பேரு. நாயுருவி பாத்துக்கீங்களா? கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும் நாயுருவி. அது விலங்குகள் மூலம் விதை பரவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரைட். ஒரு வகை பிரபந்தம் எது? மஞ்சரின்றது. மஞ்சரின்றது ஒரு வகையான ஒரு வரலாற்று செய்திகள் தொகுப்பு. பிரபந்தம்னா சிற்றிலக்கியம் சார். சிற்றிலக்கியத்துல ஒன்று பிரபந்தம். 96 வகை பிரபந்தம் சொல்றீங்களா? பிரபந்தம்னா சிற்றிலக்கியம். பிரபந்தம் வடமொழி எழுத்து. திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் இல்லைங்களா? பிரபந்தம்ன்றது ஒரு வகை தொகுப்பு நூல். வேற ஒண்ணு இல்லை. அந்த மஞ்சரின் இன்னொரு அர்த்தம் பூமாலை, பூங்கொத்து,
முத்து, ஒழுக்கம், இத்தனை அர்த்தம் கொடுத்திருக்காங்க அகர முதல். ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சுரம்னா என்ன சார்னா அருள்நெறி இசை. எல்லாத்துக்கும் சுரம்னு பேரு, காதல் இசைக்கெல்லாம் பேரு. அருள் நெறியை சொல்லக்கூடிய இசைக்கு பேரு சுரம். அதோட காடு, சுரம்னா காடுன்னு ஒரு அர்த்தம், பாலைநிலம்னு ஒரு அர்த்தம். ஆமா, இன்னொன்னு என்னன்னா சுரம்னா தேவலோகம் அர்த்தம். இங்க சுரம் மஞ்சரினா, மஞ்சரி என்றால் பூக்களின் தொகுப்பு, பொதுவான ஒரு அர்த்தம். சுரம் என்றால் தேவலோகத்தில் பூக்கக்கூடிய பூக்களுடைய தொகுப்பு போல இருப்பவள் சுரமஞ்சரி. எப்படி சொல்லி என்ன அழகு பாருங்க. அப்ப அந்த பெண்ணினுடைய சிறப்பை சொல்லிட்டாருங்க. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பிளாஷ்பேக் போகணும். 4வது இலவமாகிய குணமாலையார் என்பதுக்கு போகணும். குணமாலைக்கும் சுரமஞ்சரிக்கும் சுண்ண போட்டி நடந்தது. சுண்ண போட்டியில குணமாலை சுண்ணம் கோடை காலத்துல தயார் பண்ணதுன்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதுல போச்சு நீ என்ன பண்ணா, உன் மேல காதல் இருக்கிறதுனாலதான், உன் மேல ஆசைப்பட்டுதான் உன்னுடைய சுண்ணம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க ஜீவக. இவன் என்னைக்கு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் எந்த ஆடவனையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அதனால கன்னி மாடம் சமைத்து கன்னி பூஜையை நடத்திட்டு நான் அங்கதான் இருப்பேன். அது வரைக்கும் எந்த ஆடவனுடைய பேரை கூட என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க கன்னி மாடத்துல. அவர் தான் இந்த சுரமஞ்சரி. தெருவுல ஆட்கள், ஏன் பொம்மை கூட இருக்கூடாது, ஆட்கள் பொம்மை, அது கூட பெண்கள் பொம்மையை மாத்துறாங்க. பணிப்பெண்கள் அத்தனை பேரும் பெண்கள் தான். அதுதான் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கி ராஜ கட்டளை, அந்த தெருவுல ஒரு ஆட கூட போக கூடாது, மீறி போனா அரசு தண்டனை கிடைக்கும். அதனால கன்னி அவன் வந்து பணக்காரன், யாரு சுரமஞ்சனுடைய அப்பா. அப்பவே லஞ்சம் கொடுக்குற பழக்கம் இருந்து ராஜா கிட்ட லஞ்சத்தை கொடுத்து அந்த தெருவுல யாரும் ஆட போக கூடாது, புரோகிபிட்டட் ஏரியா அப்படியா வச்சிருக்காங்க. ரைட். அந்த அந்த சுரமஞ்சனினுடைய சொல்லுங்க. ரொம்ப நல்ல நினைவு. பாசுரம் அப்படின்னா பா என்பது பொதுவா பாட்டு, பாக்களினுடைய தொகுப்பு இல்லைங்களா? பா அப்படின்னா தமிழில் பாடல்கள். பாசுரம் ஏன் அதை சேர்த்தாருன்னா பாடல்களுடைய தொகுப்பு. சொல்லுங்க சார். மஞ்சரி ஒரு சிற்றிதழ் ஒண்ணு இருக்கு சார். அதாவது மஞ்சரின்னு ஒரு சிற்றிதழ் இப்ப வருது. அது வந்து அதுவும் அதுக்கு அந்த மஞ்சரினா செய்திகளுடைய தொகுப்பு அப்படி சொல்றது. நிதான மஞ்சரி ஒரு புத்தகம் இருக்கு, நிதானங்களை பத்தி சொல்றது. இப்ப விஞ்ஞான மஞ்சரினா விஞ்ஞான செய்திகளை தொகுத்து சொல்றது. தொகுப்பு மஞ்சரினா வேற ஒண்ணு, பூக்களுடைய தொகுப்பு சுரமஞ்சரி. எந்த பூக்கள்? தேவலோகத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சார், ஆண்டாள் பாசுரம் அது வந்து ஒரு தெய்வீக காதல், தெய்வத்தின் மீது கொண்ட காதல். இது காதல்ன்ற வார்த்தை தப்பா சொல்லக்கூடாது, அன்பு. தெய்வத்தின் மீது அந்த ஆண்டாள் கொண்ட மாற்றம் இல்லாத ஒரு அன்பு. சூடி கொடுத்த சுடர் நங்கையாக அவங்க மாறிட்டாங்க. பக்தி அங்க நம்ம காமத்தை எடுத்துக்கூடாது, அந்த அளவுக்கு பக்தி. ஒரு பெண்ணுக்கு அவங்க வந்து ஒரு கடவுளா தெரியுறாங்க. ஆனா அந்த எழுதுனவங்க என்ன பண்றாரு, அத தலைவன் தலைவியா மாத்தி எழுதுறாரு. அந்த முறையில அதை எழுதுறாரு. அப்ப ஜீவகன் கிளம்பி போறான். நான் போய் நண்பர்களை சந்திச்சு வரேன் விமலையை விட்டுட்டு. 2 நாள் 2 மாதம் போல அந்த பெண்களுக்கு ஆகிட்டு, அப்போ ஜீவகன் என்ன பண்றான், நண்பர்களை சந்திக்கிறான். நண்பர்கள் எல்லாரும் அவனுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க, ஒருவருக்கு ஒருவர் முகமும் குறிக்கிறாங்க. அப்போ ஒரு நண்பன் ரொம்ப நுணுக்கமா கேட்கலாம், ஏடாப்பா நீ வர வழி கூட ஒவ்வொரு பெண்ணா கல்யாணம் பண்ணி வரீங்க, கடைசியா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியா, அந்த பெண் யாருக்கு? அப்ப இவன் சொல்றான், விமலையனுடைய அழகெல்லாம் சொல்லி அவன் பந்து விளையாடுற அருமையான ஆளு, எதேச்சியா பார்த்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கடைசியா நடந்த திருமணத்தை பத்தி அவன் சொல்றான். விமலையோடு நான் இன்பம் பெறுகிறது எப்படின்னா, அவர் கூடினாலும் இன்பம் தருகிறார், ஓடினாலும் இன்பம் தருகிறார். நண்பர்களுக்கு தெரியுங்க இவன் யாருன்னு, எல்லாருக்கையும் சொல்றான். நெருங்கிய நண்பர்கள் கிட்டதான் கேட்கறான். அதுல 5 பேர் முக்கியமான பேர், அவங்க கிட்டதான் சொல்றான். அவன் என்ன சொன்னான், ஒரே வழியில சொல்லிட்டான், சார் இவ கோபப்பட்டாலும் எனக்கு அவ இன்பம் தர்றா, கூடினாலும் இன்பம் தர்றா. கூடலில் பெறக்கூடிய இன்பத்தை காட்டிலும் ஊடினால் பெறக்கூடிய இன்பம்
சிறப்பா இருக்கு. அதனால ஜீவகன் வந்து இப்ப சொல்றான், ஏப்பா நீ எல்லாத்திலையும் வித்தகாரன் நினைச்சோம், பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணதை விட நீ சரியான வித்தகாரனா இருக்க. ஆனா உனக்கிட்ட இத்தனை திறமை இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இத்தனை திறமைகள்ல நாங்க இப்போ ஒரு போட்டி வைக்க போறோம். அந்த போட்டியில மட்டும் நீ ஜெயிச்சிட்டுனா நீ உண்மையான வித்தகாரன், நீ தான் எங்க தலைவன், நாங்க ஏத்துக்கிறோம். என்ன போட்டினா, இந்த ஊர்ல ஒரு பெண்ணு யாரையும் ஏறெடுத்து பார்க்காம கன்னி மாடத்துல தன்னந்தனியா இருக்கிறான். கூட பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, எந்த ஆடவனையும் விரும்புறாவ. நீ மட்டும் அவளை மணந்துட்டினா உனக்கு காமத்திலகன் பட்டம் கொடுக்கிறான். உசுப்பேத்தியே நடக்கலாம். இப்ப ஜீவன் என்ன சொல்றான், இதை தாண்டா நான் எதிர்பார்ப்பேன். எந்த பெண்ணா இருந்தாலும் அவளை மயக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. ஒரு சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன், நான் அவளை திருமணம் பண்ணி காண்பிக்கிறேன் அப்படின்னு போறான் சார். என்ன சொல்லுங்க. நீங்க கேட்டது நல்லா இருக்கு கேள்வி. அவனுடைய கிரைட்டீரியா என்னன்னா, முதல்ல கற்ற பொண்ணு அரச குல பெண்ணா இருக்கும். அரச குலமும் வணிக குலமும் ஈக்குவல் ராயல் பெற்றது சமுதாயத்தில். அதனால வணிக குலம் வேறு அரச குலம் வேறுன்னு நினைக்காத இருந்த குலங்கள் அது ரெண்டும். அதனால வணிக குலத்து பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல் ஜீவகனுக்கு இருக்கு. 8 பெண்கள் அவன் மணந்த பெண்கள் யார் யார் எந்த குலம் கேட்டீங்கன்னா, ஒருத்தி வித்யாதர உலகத்து பெண், அவன் காந்தரவதத்தை இல்லைங்களா. 3 பெண்கள் வணிக குல பெண்கள், சாரி 3 பெண்கள் அரச குல பெண், 4 பெண்கள் வணிக குல பெண்கள், ஒத்தி வித்யாதர உலகத்து பெண். கண்டிப்பா சார், அரசனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வணிக குலம் பெரிய குலம். ஆமா, நீங்க கோவலன் கண்ணகி 2 பேரும், மாசாத்துவான் மாநாயகன் 2 பேருமே சார் அரசன்கிட்ட இல்லாத செல்வம் எவங்கிட்ட இருக்குது. இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன், கேள்வி எழுப்புறதுனால. பாண்டியன் மாதேவி கிட்ட இருந்த சிலம்புல என்ன பறவைகள் இருந்தது? முத்து இருந்தது. கண்ணகியுடைய சிலம்புல இப்ப முத்து வேல்யூடா மாணிக்க வேல்யூ? மாணிக்கம் தான் வேல்யூ. அப்ப அரசி பாண்டியன் மாதேவி சிலம்புலயே முத்துதான் இருந்தது, கண்ணகியினுடைய சிலம்புல மாணிக்கம் இருந்தது. அப்ப அரசியினுடைய சிலம்ப காட்டிலும் விலை உயர்ந்த சிலம்பு ஒரு வணிகனுடைய பெண்ணிட்ட இருந்தது. அரச குலத்தை காட்டிலும் உயர்வு அந்தஸ்து அத்தனையும் பெற்றது வணிக குலம். சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்க சார், ரைட். நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வர அதை எடுத்துக்கிறேன் நான். ஆனா வேல்யூ பார்க்கும்போது முத்தை காட்டிலும் மாணிக்கம் விலை. அந்த நாட்டுல முத்து கிடைச்சது, அதனால பாண்டி நாடு முத்துடை, அதனால முத்து போட்டுக்கிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. நவ மணிகளையும் வேல்யூ போட்டு பார்க்கும்பொழுது முத்தை காட்டிலும் மாணிக்கம் விலை உயர்வு. கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே நம்ம போகக்கூடாது, காக்கியது உள்ளே நின்றுடும். ஏன்னா அது ஃபயர். வெரி குட், ரைட் சார். இதை நம்ம தொடங்கிடுவோம். கொஞ்ச நேரம் இருக்கலாமா? இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாமா? ரைட். அப்போ ஜீவகன் சொன்னதை அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப நல்ல குடியில பிறந்த கன்னி பெண்கள் அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டு அந்த பெண்ணை அந்த மகனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு சில பெண்கள் உத்தம லட்சணம் பொருந்திய பையனை கட்டிக்குமான்னு அப்பா கிட்ட வந்து நிறுத்தினா கூட அவங்க காதல் வயப்பட்டு குரங்கு குணமுடைய பையனை இவனதான் கட்டிப்போம் மொத்த காலம் நிக்கிற பெண்களும் இருக்கிறாங்கன்னு அந்த காலத்துல சொல்லிட்டு போயிருக்கான் சார். நான் இந்த காலத்துக்கு சொல்றேன். ரைட். அற்றுமன்று கண்ணியம் அடந்தைமார் அணிநலம் முப்பினாரை நீடு வைப்பின் மூழ்கும் வந்து பாவம். பெத்தவங்களுக்கு ஒரு வாழ்வியல் விழுமியத்தை சொல்றாரு. வயதுக்கு வந்த பெண்களை நீண்ட நாள் நீங்க கல்யாணம் பண்ணி தராம கன்னி பண்ணாவே வீட்டுல வச்சீங்கன்னா அந்த பாவம் பெற்றோரை சாரும். எவ்வளவு பெரிய வாழ்வியல் விழுமியம் சார். முதிர் கன்னியா வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா
அந்த பாவம் யார சாரும்? பெற்றோரை சாரும். அதனால குறிப்பிட்ட வயசுல முதல் கடமை அப்பா அம்மாவுக்கு என்னன்னா திருமணம் பண்ணி வைக்கணும். ஏன் சார் நான் பிஇ படிக்க வச்சேன், எம்இ படிக்க வச்சேன், இப்பதான் 40,000, அடுத்த வருஷம் மேனேஜர் போஸ்ட் 60,000, அதுக்கு அடுத்து 1 லட்சம், நான் 35 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருவேன், செலவு பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. கொடுக்கணுமே, பாதி சம்பாதிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அந்த பணம் நமக்கு கிடைக்காது சார், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த பேரண்டாவது டிலே பண்ணினா கல்யாணத்தை. இல்ல நான் ஜாதகாரன் நம்பிக்கிறேன், ஜோசிகாரன் நம்பிக்கிறேன், இன்னும் நாள் வரல, இன்னும் குருகுலம் வரல, ஏதாவது காரணத்தை சொல்லி காலம் தள்ளி போட்டுக் கொண்டே போவது பெற்றோருக்கு நல்லதல்ல. பெண்ணும் தள்ளி போடக்கூடாது. எந்த காரணத்தை குறித்து உங்க வீட்டுல முதிர்கனி இருந்தா அந்த பாவம் பெற்றோரை சாரும். அவர் சொல்லுங்க, அதான் ரீசன் யாருக்கிட்ட இருக்குன்னு சார். அது நீங்க சொல்றது ரொம்ப ரீசன். இப்பதான் வேலைக்கு போயிருக்கு, 2 வருஷம் பேசாது. இல்லம்மா, என் கடமை, உங்க கடமைக்கு உங்க ஆசையாக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்லம்மா, நான் நல்லா இருப்பதே பேரனப்பா, அதுக்காக நீங்க பக்கத்து வீட்டு பேரணும் பாருங்க. உங்க ஆசையை என் மேல திணிக்காதீங்கப்பா, எனக்கு சில கொள்கைகள் இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இது நீங்க இன்னும் தலையிடாதீங்க. நான் எப்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலாம் அப்ப கூட பாத்து. ரெண்டாவது இப்ப யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க சார். பொண்ணுங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க சார். 30 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணுமான்னு சொல்ல மாட்டேங்குது, சொன்னாலும் விட மாட்டேங்குது. என்னதான் அந்த வாழ்க்கையில எய்ம் வச்சிருக்கான்னு எனக்கு புரியல. என்ன எதிர்பார்ப்போட வாழறாங்கன்னு புரியல. பையன் ரெடியா இருக்கான், பையன் ரெடி, அப்பா கல்யாணம் பண்ணுவோம், சரிப்பா ஆரம்பிக்கலாம். பொண்ண கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்குள்ள பட்ட பாடு பெற்றோர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். இல்லம்மா 25 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் உன்னை விட சின்ன பொண்ணுதான் கல்யாணம் ஆயிடுமா, நம்ம சொந்த பந்தத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிடணுமா? யாருக்காகவும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். தெளிவா பேசுங்க சார். படிக்க வைக்கிறதுக்கு பெருசு இல்லை சார், வேலை வாங்குறதுக்கு பெருசு இல்லை சார். பொண்ணு நாம நினைச்ச மாதிரி வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸப்ஷன் கேட்டாரு, அவங்களே தள்ளி போட்டான். அவங்களே தள்ளி போட்டா அந்த குற்றம் யாருங்க? அந்த பொண்ணு தள்ளி போனது வெளி உலகத்துக்கு தெரியாது சார். ஏன் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணல கேள்வி வருமா இல்லையா சார்? அந்த பருவத்தோடு பயிர் செய். ஒரு பழப்படி அழகா கிராமத்துல சொல்லி, பருவத்தையே பயிர் செய் இல்லைங்களா? எந்தெந்த வயசு அதான் செய்யணும். 8 வாழ்க்கை பிரிச்சு இப்படி அழகா சொல்லிட்டு போயிடும் நம்ம லைஃப். அப்ப அந்தந்த வயசுல அதை அடையணும். 35 வயசுல குழந்தைகிட்டு போனா தலையில முடியல, ஏன் சார் உங்க பேரன்னு கேட்பான் மிஸ். இப்படி கேட்டாங்க என் நண்பன் ஒருத்தவங்க, இப்படி கேட்டாங்க சார். அவரு தலையை சொல்லிட்டாரு. தலைவெல்லாம் ஒண்ணு இல்லை, எதுக்கு சொல்லிடுவேன், நான் தாங்க அப்பா. சாரி சார், நீங்க ஏதாவது மேனேஜ்மெண்ட் போய் சொல்லிட்டு போறீங்க இல்லைங்களா? அந்த வயசுல தான் இப்ப குழந்தை இருக்கு. லேட் மேரேஜ், லேட் இஷ்யூ. அப்ப சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு மாறுது இல்ல. அப்ப அந்த குழந்தை நல்லா இருக்கும் பொழுது நம்ம கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நினைக்க முடியலையே. நீங்க பாதி பேருக்கு அந்த வாழ்க்கையில சார். அப்பெல்லாம் வேலையில இருக்கும்போதே 4 பசங்க வேலையில இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு பையன் கூட வேலையில இருக்கும்போது கல்யாணம் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு தாண்டி அவன் செட்டில் ஆகுது. இந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. உண்மைதான் சார். சார் இண்டிவிஜுவல் கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து அப்பா கிட்ட இருந்தது அந்த கடமை எல்லாம் இப்போ வந்து அவங்க கிட்ட செல்ஃபா போயிடுச்சு. அதனால ரைட் டு எஜுகேஷன் மாதிரி ரைட் டு டிசிஷன் அவங்க கிட்ட போயிடுச்சு. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ரைட் சார். சார் இது அழகா வழி போட்டிருக்காரு பாருங்க, அந்த வழி மட்டும் திரும்பி சொல்றேன், நோட் பண்ணிங்க. முட்டினாரை அணிநலம், முட்டினாரை நீடு வைப்பின். அணிநலம்னா அந்த வயசு பருவம் அடைஞ்ச பிற்பாடு முட்டியவர்களை நீடு வைப்பின் மூழ்கும் வந்து பாவம். மூழ்கும் வந்து பாவம். கண்டிப்பா அந்த பேரண்ட்டுக்கு அந்த பாவம் வந்து சேரும். அதனால பெண்களை அதுல கூட ஆண்களை சொல்ற, பெண்களை தான் குறிப்பா சொல்றாரு. பெண்களை சரியான வயசுல கல்யாணம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு.
விமர்சிக்கிறதுக்காக போடலாம். நான் சொன்னது விமர்சிக்கிறதுக்காக இல்ல, அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை சரியான பருவத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் இல்லைங்களா? அதுக்காக ரைட். புத்திசேனன் சொல்றது, புத்திசேனன் தான் சேலஞ்ச் பண்றான் யாருக்கிட்ட, ஜீவன் கிட்ட. இந்த கல்யாணம் பண்ணி காமிச்சிட்டு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ சுரமஞ்சரி சந்திக்க திட்டம் போடுறான். எப்படி திட்டம் போடுறான்? ஜீவன் நேரா போகக்கூடாது, ஏன்னா எந்த ஆண்களும் அங்க போகக்கூடாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்றான், இவனுக்கு 3 விதமான வித்தை கத்துக்கிட்டு போயிருக்கான். யாரு? சுதர்சன தேவன். என்னன்னா, ஒண்ணு அழகா நீ நினைக்கிற உருவு மாறலாம், அழகா பாடலாம், விஷத்தை நீக்கலாம், எந்த கடிச்சாலும் அதனுடைய விஷத்தை யாருக்கு வேணாலும் நீக்கலாம். இந்த 3 விதை சொல்லி கொடுத்து போயிட்டா இல்லையா? இவன் பாக்குறான். இப்ப அங்க போகணும்னா இந்த கட்டிடம் காலையான உருவத்தோட போக முடியாது. அதனால அவன் என்ன பண்றான், ஒரு வயோதிக உருவத்தை அடையான். வயோதிக அந்தனர், வயசான ஒரு அந்தனர் அந்த உருவத்தை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்றான், அங்க போறான். போன உடனே வாயில் காவலாம் தடுத்து நிறுத்துறான். வாயில் காவல், அதாவது அந்த கேட்டகரிக்கு வெளியில அங்க ஆண்கள் அவன் தடுத்து நிறுத்துறான். அவன் சாயந்தரம் நேரம் ஆகி போச்சு, தடுத்து நிறுத்துற உடனே எங்க போற நீ அப்படின்னா, அவன் என்ன பண்றான், நான் பால் சாதம் தான் சாப்பிட்டு பழக்கம் எனக்கு அப்படின்னா. என்னன்னா நான் ஒண்ணு கேட்டா இவங்க சொல்றான். அப்ப வயசு புத்தி போச்சு, புத்தி பதிலச்சு போச்சு, உடா போடணும் அவன் விட்டுறாங்க. உள்ள போனேன் அரண்மனை கிட்ட போனோடனே பெண் காவலாளிகள் அப்படியே அம்பு வச்சு கூப்பிடிக்கிறாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்துற உடனே அவன் என்ன பண்றான், அந்த வயோதிகர் உடுத்துற மாதிரி நடிக்கிறாரு அவரு. ஏன்னா பசிக்கு இலைப்பாற வந்துருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, வயோதிக பருவராக பசின்னு சொல்றாரு, தலைவி கிட்ட கேளு, பர்மிஷன் கிடைச்சா உள்ள அனுப்பலாம் அப்படின்னு. அப்போ சுரமஞ்சரி கிட்ட தகவல் போகுது. சுரமஞ்சரி வந்து பாக்குறான், வயோதிக பருவத்துல இருக்கிறாரு, அன்னம் வேணும்னு கேட்கிறாரு. சரி விடுறா அப்படின்னா. சரி நீ எந்த நோக்கத்துல இங்க வந்தன்றாரு, எந்த நோக்கத்தோட இங்க வந்தன்னு கேட்கிறான். குமரியால வந்துக்கிறேன். குமரினா குமரி யாரு? அவன் சொன்ன பதில் அவனுக்கு தூக்கி வாரி போட்டு சிரிக்கிறான். ஏன்னா ஒன்ன மாதிரி பைத்தியம் எதிர்பார்க்கிறீங்க. குமரியில ஆனா மூப்பு போயிடும். சரி குமரி ஆனா என்னடா உனக்கு வரும்னா மூப்பு போயிடுமா? ஒரு மாதிரி பைத்தியம் எதிர்பார்க்கா. குமரி ஆத்துல குளிச்சா மூப்பு போயிடுமா? இந்த மாதிரி பதில் சொல்ற பைத்தியம் நீ ஒண்டிதான் இருக்கிற ஊர்ல இருந்து எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்கிறான். இப்படி சொன்ன உடனே முதல்ல இவனை குளிப்பாட்ட விடுங்க, குளிச்சு ரெடி ஆகட்டும், நம்ம சாப்பாடை போடுவோம் அப்படின்ற உடனே இவனை நான் கதை மட்டும் சொல்லிடுறோம், அப்புறம் நம்ம அந்த காப்பியத்தை சொல்லலாம். அப்ப உடனே அவன் என்ன பண்றாங்க, நீராடுறாங்க, நீராட வைக்கிறான். நீராட முப்பொறி நூல் போட்டுருக்காரு, நீராட வைக்கிறாங்க. நீராடி முடிச்ச உடனே நல்லா பட்டு வஸ்திரமா கொடுக்குறாங்க, அணிஞ்சிட்டு ஒரு இருக்கை கொடுக்குறாங்க. இருக்கையில உட்கார்றாரு. இருக்கையில உட்கார்ந்த உடனே ரொம்ப அழகா சொல்றான், பெண்ணால கதலில் பேயும் ஆயினான். ஏன்னா இத்தனை உருத்தாங்க இத்தனை போய் சொல்றான்னா, அவளை அடையணுன்றதுனால இவன் எப்படி ஆயிட்டானா, பேய் ஆயிட்டான். சிலர் பாத்தீங்கன்னா அப்படி ஆயிடும், எந்த எச்சுக்கு போவோம். அதுதான் அந்த ஒன் சைடு லவ் மர்டரா போய் முடியுது. கிடைக்கிறதா மர்டர் பண்றான்னா அது ஏன்னா பேயும் ஆயினான். அவளை அடைஞ்சே தீரணும், அந்த எச்சுக்கு வந்துட்டான். அப்போ கேட்கிறான், கேட்கறது ஒண்ணா இருக்கு, அவன் பதில் சொல்றது ஒண்ணா இருக்கு. எதுக்குடா இங்க வந்தோம்னா குமரியாளன், குமரியாளன் என்னடா கிடைக்கும், வயோதிகம் போயிடும் இல்லைங்களா? இப்படி மாத்தி மாத்தி பதில் சொல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அவளுக்கு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கறான், சாப்பாடுலாம் குடிச்சு குடிச்ச உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்கறான், நீங்க எதுல வல்லவர்னு கேட்கறான். நீங்கள் எதில் வல்லவர்? நான் மறைவதில் வல்லவர். மறைவதில் வல்லவர்னா இவன் அங்கதர். அப்ப மறைனா என்ன, வேதம், வேதத்துல வல்லவர் போடுது அப்படின்னு அவ பொருள் எடுத்துக்கிறான். இவன் என்னன்றான், நான் மறைஞ்சு உருத்தாங்கி வந்ததுல நான் வல்லவன் அப்படின்றான் மனசுல வச்சுக்கிட்டு. சரி எது வரையும் வல்லவர் நீங்க? மறை படிச்சிருக்கீங்க, மறையில எது வரையும் வல்லவர் நீங்க அப்படின்னு. நான் நினைக்கிற பொருள் அடையிற வரையும் நான் வல்லவர்ன்றான். என்ன பதில் சார் இது? அவெல்லாம் சிரிக்கிறான். இந்த கிழவை என்னடா மாறுபாடா பதில் சொல்லுது அப்படின்னு. சரின்னு ஆகாரம் கொடுத்த உடனே இல்ல, அதுதான் இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க சார், மறந்து போச்சு. அது அந்த பாட்டுல வருது, நான் சொல்றேன். அந்த சுரமஞ்சரி எப்படி இருப்பான்னு இவன் ரீகால் பண்ணிட்டே வரான் சார். அவன் ஒரு கற்பனை உருவத்தோட வரான். நான் அப்பதான் பார்த்தான்,
இல்லைங்களா? ரெண்டாவது ஞாபகம் இல்ல. இத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு லைனா ஒரு வருஷம் ஆகி போச்சு. அப்ப இப்ப எப்படி இருப்பாவ அப்படின்ற ஒரு கற்பனையிலே பாத்துக்கலாம். அவன் நினைச்சதை விட அழகா இருக்கான். அப்ப இன்னும் ரெண்டு, அதனாலதான் அந்த வார்த்தை கூறாரு, அவளை அடையறதுனால அவன் பேயும் ஆகினான் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? அடையாளம் படுத்திக்க முடியல. இவனுக்கும் இவன் தான் ஜீவகன்னு தெரியும். ஏன்னா வயோதிக பருவத்தில் வந்திருக்கான். அப்படி இருக்க நிலையிலதான் இவன் சாப்பிட்டு குடிச்ச உடனே எல்லாம் யாழ் இசைச்சிட்டு அங்கங்க அப்படியே அந்த அவளை அவளுக்கு சந்தோஷப்படுத்துற இசையில ஆட்டுனாங்க. அழகா பாடத்துல வல்லவன் நம்ம பிறகுனா இவன் பாட்டு எடுத்து பாடுறான் சார். அவங்க நடனம் ஆடினது யாழ் இசைத்தது அதை எல்லாத்தையும் பேசிட்டு ஓடியாந்துறாங்க ஜீவங்கிட்ட. இவ்வளவு அழகா பாடுறான், கேட்டு அப்படியே கிண்ணற கூடர்கள் மயங்கர மாதிரி மயங்குறாங்க எல்லாரும். அப்போ இத கேட்கிறா சுரமஞ்சரி மேல் மாடத்துல இருக்கு. இவ அந்த பாட்டை கேட்டோடனே இவ்வளவு அழகா பாடுறதுக்கு இந்த உலகத்துல ஜீவனை தவிர வேற யாரும் கிடையாது, வந்துகிற கேடி யாரும் பாடுறாங்க இல்லைங்களா? இதோட இந்த கதையை நிறுத்திடுறேன், நேரம் ஆகி போச்சு. இதுக்கு அடுத்த செய்தியை நம்ம அடுத்த வகுப்புல எப்படி அவன் திருமணம் பண்ணிக்கிறான், எப்ப வேஷத்தை கலைச்சான் அப்படின்றதெல்லாம் நானு அடுத்த வகுப்புல சொல்றேன். நேரம் கருதி இந்த சுரமஞ்சரி அவர்களுடைய இளம்பகத்தை இதோடு நிறைவு செய்து ஒரு அன்பான ஒத்துழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா சார், அது பொன்னூர் மலையில வந்தவாசியில இருந்து சேத்பட் போற வழியில பொன்னூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க குந்தகுந்தர் தபோ நிலையம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சமணர்களுடைய கோவில் இருக்கு. மலை உச்சில பாதம் மட்டும் இருக்கு. அந்த பாதம் யாருடைய பாதம்னா குந்தகுந்தர் என்ற ஒரு சமண முனிவருடைய பாதம். வந்தவாசிலிருந்து சேத்பட் போற பாதம் ரோட் சைட்லயே இருக்கு. அந்த குந்தகுந்தர் பாதம் தான் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருடைய பாதம்ன்றது அங்க இருக்கக்கூடிய சமணர்களுடைய நம்பிக்கை. இன்றளவும் அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு. அதனால அந்த இடத்துல திருக்குறள் பேரவைன்னு ஒண்ணு வச்சு மாதத்துக்கு ஒரு முறை அங்க திருக்குறளை பத்தி விவாதம், சமண அறிஞர்களை அழைச்சி, மத்த அறிஞர்களை அழைச்சி, எல்லாரையும் அழைச்சி, யாரு திருக்குறளை ஸ்பெஷலிஸ்டோ அவங்கள கூட்டு அங்க ஆய்வுரை நடத்துறாங்க. அதனால குந்தகுந்தர் அப்படின்னு அவங்க வர அத்தனை பேருக்கும் சொல்லுவாங்க, இவர் தான் திருக்குறள் எழுதினார். அந்த நம்பிக்கையில தான் இந்த இயக்கம் நடக்குது. அதனால நீங்க திருவள்ளுவர்னு சொல்லாம குந்தகுந்தர்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில சேத்பட் போற வழியில சார் பொன்னூர் மலையில, பொன்னூர் அந்த ஊரோட பேர். ஆமா சார், அங்க ஒரு சேத்பட் இருக்கு. வந்தவாசிக்கும் சேத்பட் போற வழியில லெப்ட்லயும் ரைட்லயும் ரெண்டு இடத்துலயும் கோவில், சமண கோவில். மலை உச்சில பாதம் மட்டும் இருக்கு. புத்தமுந்த ஆச்சாரியார் திருப்பாத கமலம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆமா, ஆச்சாரியர்னா சமணர்கள் 5 விதமான தெய்வங்களை வணங்குவது பழக்கம். அருகர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதுக்கு. அருகர், சித்தர் இவர் 2 பேரும் தெய்வ நிலை அடைஞ்சவங்க. ஆச்சாரியர் முனிவர்களுக்கு அறங்களை போதிக்கக்கூடிய, ஆகமங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவரு ஆச்சாரியர். உபாத்தியாயர் அவரு கீழே இருந்து மக்கள், அதாவது ஹெட் மாஸ்டர், அது கீழே இருக்கிற ஆசிரியர் மாதிரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரகந்தர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வ சாதுக்கள்னா மத்த முனிவர். சாதுக்கள், சர்வ சாதுனா முற்றும் துறந்த முனிவர்கள். இவங்கதான் சமணர்கள் வணங்கணும் அப்படின்னு 5 குறவர்கள், பஞ்ச குறவர்கள் சொல்லுவாங்க. இத மந்திரமா சொல்லுவாங்க. நமோ அரகந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயிரியானம், நமோ உபச்சாயாயம், நமோ லோயே சம்ப சாகுனம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல வரும். தமிழ்ல சொன்னா அரகந்தர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதுக்கள் 5 குறவர்களை வணங்கும். இதுதான் மந்திரமா சொல்லி ஜபம் பண்ணுவாங்க சமணர்கள். 108 ஜபமாலை வச்சுக்கிட்டு இதை சொல்லுவோம். நமோ அரகந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயிரியானம், நமோ உபச்சாயம், நமோ லோயே சபசாகுனம். இது ஒரு மணி தருவாங்க. அடுத்து இந்த 5 குறவர்களுக்கு வணக்கம் சொன்னா வணக்கம் தான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. அரகந்தர்களுக்கு வணக்கம், சித்தர்களுக்கு வணக்கம், சாதுக்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றது. இதுதான் ஜபமா சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க மூர்த்திகரமான மந்திரம்னு நம்புறாங்க. நமோ நாராயணான்றது வைணவம் இல்லைங்களா? சைவத்தில்
நமச்சிவாய நமகா, சிவாய நமகா. இல்லைன்னா ஒவ்வொரு மந்திரத்திலும் எப்படி தாரக மந்திரங்கள் இருக்கோ ஒவ்வொரு சமயத்துக்கும், அது போல ஒரு சமயம். சங்கம் பௌத்தத்தில் என்ன சொல்றோம்? புத்தம் சரணம் கச்சா, இல்லைங்களா? இப்படி கிறிஸ்துவத்துல அது மாதிரி, முகமதியர்களுக்கு அது மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு மதத்தினுடைய நம்பிக்கையான மந்திரமாக சமணத்துல இருக்கு.